ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவாம் தேவனுடைய அன்பும் நமது அன்பின் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் கூட உண்டாயிருப்பதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருநெல்வேலி திருச்சபையாருடைய அன்பை வாழ்த்துக்களை என்னோட கூட ஊழியத்தில் உடன் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறது உங்கள் அன்பு சகோதரி கரோலின் அவர்களது அன்பை வாழ்த்துக்களையும், தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோவில் சபையாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே அன்பு சகோதர சகோதரிகள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விசேஷமான மகிழ்ச்சியும் கூட. சேலம் திருச்சபையிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு இது முதலாவது வாய்ப்பாக தேவன் நமக்கு இந்த தயவு பாராட்டி இருக்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை அவரது குமாரன் வழியாய் மனத்தாழ்மையோடு கூட ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான நேரம் தேவனை அவருடைய குமாரன் மூலமாய் தொழுது கொள்வதற்கு தேவனாலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான தேவ ஜனமாகிய நாம் இன்னும் நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மேன்மை அடையும்படிக்கு சகோதர சகோதரிகள் மத்தியிலே பகிர்ந்து கழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவன் பார்க்கிற விதமாய் நாம் பார்த்தல் என்ற தலைப்பிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தேவன் பார்க்கிற விதமாய் நாம் பார்த்தல். அன்பு சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட எனது வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட்டதான வார்த்தைகளை தான் நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியிலே இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம ஆசைப்பட்டோம். சரி, இதற்கென்று ஆதார வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மற்றும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வசனங்கள் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மத்தேயு 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை தான் நம்ம ஆதார வசனங்களாய் வைத்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பாடத்தினுடைய கண்ணோட்டம் இது எது சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கு அப்படின்னா, ஒருவேளை இந்த வசனங்கள் நீங்க பார்க்கும்போது புரிஞ்சிட்டு இருப்பீங்க, நம்முடைய விசுவாசம் சம்பந்தப்பட்ட பாடமாக என்ன செய்ததுன்னா இருக்கு. ஒருவேளை ஒரு கேள்விகளின் வழியாகவே நம்ம பாடத்துக்குள் கடந்து போவோம் அப்படின்னா, விசுவாசம் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா நம்ம பொருத்தமான அந்த வார்த்தை நம்ம சொல்லிடுவோம். இது காணப்படாதவைகள் மேல் இருக்கிற நம்முடைய நம்பிக்கை. இது உண்மை, நம்ம அதுல மாற்று கருத்து நம்ம வைக்கல. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான வார்த்தை நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அதை தான் உங்க மத்தியில என்ன செய்தோம்னா கொண்டு வந்தோம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் மேல இருக்கிறதான நிச்சயமாக தான் இருக்குது. அது அதுக்கு சரியான பொருளா இருக்கு. இன்னும் ஒரு ஒரு அருமையான ஒரு அர்த்தம் ஒரு கோணத்தில் கொடுக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், விசுவாசம் என்ற வார்த்தைக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்படுது? இந்த கோணத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்தல். விசுவாசம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் பார்க்கிற விதமாய் நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். இதுதான் அதற்கு அர்த்தமாக ஒரு கோணத்தில் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை தான் நம்ம பாடத்துக்குரிய தலைப்பாக கூட நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா கொடுத்திருக்கிறோம். தேவன் பார்க்கிற விதமாய் நாம் பார்த்தல். சரி, பாருங்க, நம்முடைய காரியங்கள், விஷயங்கள் அனைத்திலும், சிறிய பெரிய அனைத்து காரியங்களிலும் நம்முடைய பார்வை அல்லது கண்ணோட்டம் எப்படி இருக்குது? தேவன் பார்க்கிற விதமாய் நம்முடைய பார்வை இருக்குதுங்களா, அல்லது நம்முடைய சொந்த கண்ணோட்டங்களின்படி இருக்குதா? நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, சிறிய பெரிய அனைத்து காரியங்களிலும் நம்முடைய பார்வையானது தேவன் பார்க்கிற விதமாய் காணப்படுதா, அல்லது நமது சொந்த பார்வையின் அடிப்படையில காணப்படுதா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா,
ஒருவேளை பார்த்திருந்திருக்கலாம் தேவனுடைய கண்ணோட்டத்துல. அப்படி நம்ம கேட்கல. நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில சிறிய பெரிய பல விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம்னா சந்திக்கிறோம். சிந்தையின் அடிப்படையில, செயல்பாட்டுகளின் அடிப்படையில, பேச்சுக்கள், பார்வைகள் போன்ற அநேக பரிமாணங்கள்ல நம்மளோட அனுதின வாழ்க்கையில நம்முடைய பார்வை எதன் அடிப்படையில காணப்படுது? விசுவாசம் இருக்கான்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இருக்கு. கொஞ்சமா இருக்க, நிறைய இருக்குதா? நல்லா இருக்குங்க அப்படின்னும். நல்லா இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா இப்படி கேள்வி மாறுது என்ன அப்படின்னா, அது தேவன் பார்க்கிற விதமா இருக்குதா? இப்ப எல்லாரும் பேசும் என்னைய ஒரு மாதிரி பார்க்குது, ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தைய நம்ம தியானிக்கும் போது உண்மையிலே நமக்குமே ஃபேஸ் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் ஒரு நாளைக்கு நம்ம நடக்குது, எவ்வளவு விஷயம் நம்முடைய சிந்தைகள்ல ஓடிட்டு இருக்குது, எவ்வளவு விஷயம் நம்முடைய வாய்கள்ல பேசுறோம், எவ்வளவு வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் போயிட்டு இருக்குது. இவைகளில் எல்லாவற்றிலும் தேவன் பார்க்கிற விதமாய் தான் என்னுடைய பார்வை காணப்படுதா அல்லது எனது சொந்த கண்ணோட்டங்களிலே காணப்படுகிறதா அப்படின்னா ரொம்பவுமே சிக்கலான கேள்வியா இருந்துச்சு. அன்பு சகோதர சகோதரிகளே, சொல்லப்படுது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் விஷயங்களிலே அநேக காரியங்கள் நம்முடைய கண்ணோட்டத்திலேயே நம்ம பார்ப்போமானால் எது குறைவாதான் இருக்குங்க? என்ன ஃபர்ஸ்ட் தான் வேற மாதிரி சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் தான் சொன்னீங்க விசுவாசம் இருக்கா? இருக்கு. கொஞ்சமா இருக்கா? நிறைய இருக்கா? நிறையவே இருக்கு. ஆனா இப்போ நம்முடைய வாழ்க்கையில அனுதின காரியங்களில நம்முடைய பார்வையிலே அந்த விஷயங்களை கையாண்டு போமானால் நிஜமாகவே நமக்கு எது குறைவாதான் இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு வாசிச்ச தியானங்களாக இருக்கலாம், காலை தீர்மானமாக இருக்கலாம், அல்லது மற்ற வசன பகுதிகளாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, எல்லாமே இதுக்கு ரிலேட்டடாக தான் என்ன செய்யப்படுதுன்னா கொடுக்கப்படுது. யெகோவா என் தேவன், மகா உன்னதமான தேவனுடையதான மகத்துவங்களை அதுல என்ன செஞ்சிருக்குன்னா வர்ணிச்சிருக்கு. அப்படிப்பட்ட தேவன் மேலே என்னுடைய விசுவாசம் இருக்குதானால் அந்த விசுவாசம் உண்மையிலே எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆனா அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்ம தேவனுடைய பார்வையில நம்முடைய அனுதின வாழ்க்கையினுடைய காரியங்களை நம்ம கையாளுவோமானால் நம்மகிட்ட நல்ல விசுவாசம் இருக்கு. ஒருவேளை அப்படி கையாளல அப்படின்னா நம்மகிட்ட விசுவாசம் எப்படிதான் இருக்கு? இது ஏதோ கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்காக நம்மள ஒரு நம்ம இவ்வளவுதான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு போறதுக்கு இந்த விஷயம் இல்லைங்க அன்பு சகோதர சகோதரி. அதுக்கு நம்ம எங்க இருந்து வரல? வெளியூர்ல இருந்து வரல. ஒருவேளை இந்த பாடங்களினுடையதான முடிவு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் நம் வளர வேண்டிய, அடைய வேண்டிய தூரங்கள் எவ்வளவு இருக்கு, அதுக்கு நேராக நம்ம என்ன செய்ததுன்னா தூண்டி எழுப்பக்கூடியதாக இருக்குது இந்த வார்த்தைகள். அதனாலதான் இதை நம்ம என்ன செய்யறோம்? தியானிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம கவனிப்போம், நம்முடைய கண்ணோட்டத்தை தேவனுடைய கண்ணோட்டத்துக்கு கொண்டு வரக்கூடியதுதான் விசுவாசம். நம்முடைய கண்ணோட்டத்தை தேவனுடைய கண்ணோட்டத்துக்கு கொண்டு வரக்கூடியதுதான் விசுவாசம். இப்ப நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிடுவோம், நம்மகிட்ட விசுவாசம் என்பது குறைவா இருக்கா, நிறைவா இருக்கா? நிறைய இருந்தா ரொம்ப சந்தோஷம், இன்னும் நிறைவாகட்டும். குறைவா இருந்தா கவனிச்சுக்கிடுவோம், இன்னும் அது வளரட்டும். ஆனா விஷயம் இதுதான், விசுவாசம் என்பது தேவன் பார்க்கிற விதத்தில் நாம் பார்த்தல். அதே போல தேவனுடைய கண்ணோட்டம் என்னவோ அந்த கண்ணோட்டத்துக்கு நம்மளும் வருவதுதான் நம்முடைய விசுவாசம். இது ரெண்டையும் அப்படியே நீங்க ஈக்குவல் பண்ணி ஒருவேளை நல்லா மைண்ட்ல வச்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இதுக்கெல்லாம் கொண்டு வருவதற்கு என்ன வழிமுறைகள்? இதுதான் பாடம். ஸோ அப்ப நம்ம பாடத்துக்குள்ள என்ன செய்வோம்? கடந்து போவோம். இதை ஒரு முன்னுரையாக நம்ம வச்சு கடந்து போவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, இடுக்கமான வழியில நம்ம பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பிச்சு நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாதையில நமக்கு எது தேவை, எது தேவையில்லை, எது நமக்கு நன்மை, எந்த நன்மை நமக்கு எப்போ வரணும் என்பதை பாருங்க. இத தேவன் நமது நன்மைக்காகவே என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறார். இவைகள் அனைத்தையும் நம்முடைய ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய வளர்ச்சிக்காகவே தேவன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா திட்டமிட்டு வச்சிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன தேவை? நம்ம அதைத்தானே வாசிச்சோம்.
பாருங்க, நமக்கு என்ன தேவை, நமக்கு எப்போ தேவை, எது நமக்கு நன்மை, அந்த நன்மை கூட எப்போதான் நமக்கு வரணும் என்பதை தேவன் நம்முடைய புது சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வச்சிருக்கிறார். இதை நம்ம அப்படியே நம்புறோமா இல்லையா? இதை நம்புறதாங்க நமக்கு அவசியமா இருக்கு. இதை நம்பிதான் ஆகணும். இதை நம்புறது நல்லது. சரிங்களா? சரி, பாருங்க, இப்போ தேவனிடத்துல நம்முடைய காரியங்களை குறித்து நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, பாருங்க சகோதரன், பாருங்க சகோதரி, உங்களுடைய இந்த புது சிருஷ்டி வளர்ச்சிக்காக என்னிடத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பட்டியல் இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு எது தேவை, எது உங்களுக்கு நன்மை, எதெல்லாம் எப்போ கொடுக்கணும், எதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பட்டியல் வச்சிருக்கிற. அனுதின வாழ்க்கையில நம்மகிட்டையும் கூட ஒரு பட்டியல் இருக்கு, அப்படிதானே? நம்மளும் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான் கேட்கிறோம். நம்ம ஒன்றும் தப்பா கேட்கல. நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக நம்மளும் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு பட்டியலோடு தேவனை போய் அணுகிறோம். பாருங்க, தேவன்கிட்டையும் நம்மை குறித்து ஒரு பட்டியல் இருக்கு, நம்மகிட்டையும் நம்மளை குறித்து ஒரு பட்டியல் இருக்கு. சரி, இப்ப இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கணும்? எப்படிதான் இருக்கணும்? ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள், புது சிருஷ்டிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள். சோ ஆவிக்குரிய ரீதியில தான் சிந்திப்போம். வேற ஒன்றும் நம்மளை தவறா சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா இப்போ தேவனிடத்திலும் ஒரு பட்டியல் இருக்கு, நம்மிடத்திலும் ஒரு பட்டியல் இருக்கு. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்துக்கு போகும்போது ரெண்டு பட்டியலையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா ரெண்டும் எப்படிதான் இருக்கணும்? ஒண்ணு போலதான் இருக்கணும். ஆனா எப்படி இருக்கு பாருங்க, என்ன இப்படி ஆயிருச்சு? எப்படி இருக்கு? தேவனுடைய கணக்கு எப்பவுமே தீர்மானிக்கப்பட்டது. ரொம்ப அற்புதமா தீர்மானிக்கிறார் ஒவ்வொரு விஷயங்களிலும். பிரதர் கேட்டாங்க இந்த ஸ்லைடு போடும்போது, இதுல ஏதாவது வார்த்தை டைப் பண்ணட்டுமா புதர் அப்படின்னாங்க. வேண்டாம் புதர், அது வேண்டியதில்லை அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா, தேவன் நம்முடையதான சின்ன பெரிய ஒவ்வொரு காரியங்களிலும் நலமான முடிவுகளை என்ன செய்திருக்கிறார்னா திட்டமிட்டு வச்சிருக்கிறார். நம்மளும் ஆவிக்குரிய விஷயங்கள் தான் கேட்கிறோம், தப்பான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆனா நம்முடைய பட்டியலையும் கொண்டு போய் வச்சு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னா, இல்ல அது எப்படிதான் இருக்குதுங்க, ஒன்றுக்கொன்று பெரும்பாலும் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா ஒத்து போகிறது இல்லை, ஒத்து போகிறது இல்லை. சரி, அன்புக்குரியவர்களே, நம்மிடத்துல விசுவாசம் இருக்குமானால், ஒருவேளை தேவனுடைய பார்வையிலே பார்க்கக்கூடிய அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இருக்குமானால், இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, தேவனே என்னுடைய பட்டியலும் உங்களுடைய பட்டியலும் என்னவாகல, மேட்ச் ஆகல. ஆனால் என்னிடத்துல விசுவாசம் உண்டு, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசன், உங்களுடைய பிள்ளை, உங்க பட்டியலை அப்படியே நான் என்ன பண்றேன், ஃபாலோ பண்றேன், ஏற்றுக்கொள்றேன். இப்படி ஏற்றுக்கொள்ளும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒருவேளை இப்படி சொல்லலாம், தேவன் இந்த பட்டியல் எல்லாவற்றையும் இப்ப நம்ம மேல ஊற்றுறார். நம்மளை ஒரு பாத்திரமாக வைத்து இந்த பட்டியலை எல்லாம் நம்ம மேல என்ன செய்யறாரு, ஊற்றுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. விசுவாசம் உள்ள ஜெனிப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனுஷன் அதை அப்படியே என்ன செய்வாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். சரிங்களா? இதை ஒரு பட்டியல்னு வச்சுக்கிறோம், அதை ஊத்தக்கூடிய ஒரு கணக்குல வச்சுக்கோம். நமக்குரிய ஒவ்வொரு நன்மையான விஷயங்களையும், ஒவ்வொரு நம்முடைய வளர்ச்சிக்கு வேண்டிய சில பரீட்சைகளையும் சோதனைகளையும், தேவன் எந்த ஒரு மகிழ்ச்சியோ துக்கமோ சந்தோஷமோ இதை எதை அனுமதிச்சாலும் இதை நம்ம மேல ஊத்துறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு சரியா புது சிருஷ்டி வளர்ச்சிக்குரியவர் அதை அப்படியே என்ன செய்வார்னா ஏற்றுக்கொள்வார். ஆனால் தேவன் இதை ஊற்றுவதற்கு முன்னாடி, தேவன் இன்னும் அதை நம்ம மேல ஊற்றல, அதுக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத கேட்பதற்கு உரிமை யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? அதை தேவன் ஏதாவது குறை சொன்னாரா? இல்ல கேட்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், உங்களை எதுவுமே கேட்க கூடாது அப்படி சொல்லல.
உங்களுக்கு எந்த விருப்பமுமே இருக்கக்கூடாது அப்படி சொல்லல. உங்களுடைய விருப்பங்களையும் நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்ப நம்ம கேட்கும்போது நம்முடைய சொந்த விருப்பங்களை என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம கேட்கிறோம், இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் எனது வாழ்வுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்னா கேட்கிறோம். அது தப்பு சொல்லல. ஆனா ஊட்டினதற்கு அப்புறமாக அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம நினைச்ச போல இல்லை அப்படின்னா ஒரு விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர் என்ன செய்வார்னா, தேவன் என்ன என் மீது திட்டமிட்டு இருக்கிறாரோ, அவர் என் மீது எதை ஊற்றுகிறாரோ அதை அப்படியே என்ன செய்வாரு, ஏற்றுக்கொள்வார். அவரிடத்துல என்ன காணப்படுது, விசுவாசம். விசுவாசம். தேவன் என் நன்மைக்காக மட்டும்தான் செய்யறார், எனக்கான சரியானவைகளை மட்டும்தான் செய்யறார் என்று அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி பாருங்க, பாத்திரத்திலே ஊற்றப்பட்டதற்கு பின்னதாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது நமக்கான சிறந்த வழியாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும்போது ஒரு அருமையான வார்த்தை சொல்றாங்க. நமக்கென்று ஊற்றப்பட்ட பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான பாடத்தை கற்றுக்கொள்ளுவதை தவிர, புரிஞ்சுக்கொள்ளணும், நமக்கென்று ஊற்றப்பட்ட பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான பாடத்தை கற்றுக்கொள்ளுவது தவிர வேறு எந்த பாடமும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு மிகவும் அவசியமாய் இராது என்று சொல்றார். அப்ப தேவன் என்ன விஷயங்களை நம்ம மீது ஊற்றுறாரோ அதை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளணும். இதை தாண்டி நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது அன்பு சகோதர சகோதரிகள் சொல்றாங்க. சரி, இப்ப தேவன் ஊற்றார், நம்ம அதை அக்செப்ட் பண்றோம். இதை தவிர மாற்று வழியே இல்லையா? தேவன் ஊற்ற எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே வாங்கி கொண்டுதான் ஆகணுமா? வேற மாற்று வழி இல்லையா அப்படின்னா இருக்கு. ஒண்ணு, அது ஆம் என்று அப்படியே வாங்கி கொள்ளக்கூடியது, ஆம் என்று அப்படியே வாங்கி கொள்ளக்கூடியது. அல்லது நான் என்ன கேட்டேன், எனக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், நான் என்னதை யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் என்னதை திட்டமிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு வந்துகிட்டு இருக்கிறது என்ன என்று அன்பு சகோதர சகோதரிகளே குறை கூறக்கூடியது. குறை கூறி அதை வேண்டா வெறுப்பாக என்ன செய்யறதுன்னா ஏற்றுக்கொள்றது. நம்ம எப்படி அந்த சந்தர்ப்பங்களை கடக்கணும்? ஒண்ணு ஆம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம், அல்லது குறை கூறக்கூடியதான சுபாவம். இதுல நம்ம எதை வெளிப்படுத்துறோம்? தேவன் பல விஷயங்களை நம்ம சிந்தித்து பேசுவோம், விழிப்போடு காணப்படுவோம். பாருங்க, நம்ம அனுதின வாழ்க்கையில தேவன் பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே ஏதோ தற்செயலாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோமா? இல்ல இந்த தெய்வீக ஏற்பாட்டுக்கு கீழே தான் நான் இருக்கிறேன், எனக்கு அதனால தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்கிறோமா? அப்படி வருகிற வாய்ப்பை முறுமுறுப்போடு அணுகிறோமா, அல்லது ஆம் என்று அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய அருமை ரட்சகர் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த பாடம் என்ன அப்படின்னா, தேவனுடையதான இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் திட்டத்தையும் அவர் மீது நடத்தின எந்த ஒரு விஷயத்தையும் அவர் என்ன செய்யலைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யல, நிராகரிச்ச மாதிரி இல்லை. ஆம், அப்படியே ஆகட்டும் அப்படிதான் சொல்றாரு. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவு. பாருங்க அன்புக்குரியவர்களே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு வேண்டினாரு. பாருங்க, அதுல ஆக கடவுது என்று என்ன செய்யறாரு அப்படின்னா ஒப்பு கொடுத்தார். அந்த ஆக கடவது ஆமேன் என்று சொல்லப்படுது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆமேன் எனக்கூடியது சொல்லப்படுது. ஒரு அருமையான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, சோ பி இட் அப்படி சொல்றாங்க. சோ பி, ஆமேன் என்பதற்கு சோ பி இட். சோ பி இட் அப்படின்னா என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால், ஒரு உதாரணம் சிம்பிளா சொல்லலாம், ராஜினாமா அப்படின்னு சொல்லலாம். ராஜினாமா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ராஜினாமான்னா என்ன? வேலையை விட்டு நீங்கி போகும்போது ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன?
அதுக்கு அர்த்தம் என்ன? நாளையில இருந்து நான் வரல அப்படின்னு, இல்ல தற்காலிகமானதுல நான் விலகிக்கிறேன் அப்படின்னு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா நம்ம சொல்லிடுறோம் அன்புக்குரியவர்களே. ராஜினாமா என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னால் இனிமேல் இந்த வேலையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. என்னால் இனிமேல் இந்த வேலையை செய்ய முடியாது. அதுக்குரிய அதிகாரம், அதற்குரிய ஞானம், அதற்குரிய பலன் என்னிடத்துல என்ன செய்யல, இல்ல. அதனால இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட நிறுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு. அப்ப அன்புக்குரியவர்களே, கர்த்தர் ஒரு அருமையான வேண்டுகோள் வச்சாங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன செஞ்சாங்கன்னா வச்சாங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு சொல்லி வச்சாரு. ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னார் இல்லையா, ஆக கடவது, so be it. அப்ப அன்புக்குரியவர்களே, இது சொல்லப்படுது, இனி என்னுடைய ஞானத்தின்படி அல்ல, வல்லமையின்படி அல்ல, அதிகாரத்தின்படி அல்ல, இந்த ஞானம், வல்லமை, அதிகாரம் இவைகளுக்கு எல்லாம் பாத்திரராக யார் இருக்கிறீங்க, தேவன் இருக்கிறீங்க. உம்முடைய விருப்பம் மட்டும் அதில் நடக்கட்டும். இதே அன்புக்குரியவர்களை ரொம்ப அருமையாக சொல்லப்படுது, இதான் ராஜினாமா. பாருங்க, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த செயல்களை அணுகிறோமா? நான் தேவனுடையதான அதிகாரத்துக்கும் ஞானத்துக்கும் வல்லமைக்கும் நான் அதை எல்லாத்தையும் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனே நீங்க என் பேர்ல எது செஞ்சாலும் அதை நான் என்ன செய்யறேன், ஆம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை சொல்றாங்க. ஓட்டத்திலிருந்து, நாம இந்த ஓட்டத்திலிருந்து பின்வாங்கக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் செய்யுது, நடக்கதான் செய்யுது. அப்படி பின்வாங்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும்போது மீண்டும் இந்த ஓட்டத்திற்குள் கொண்டு வருவதற்கு நமக்கு சோதனைகள், பரீட்சைகள் என்பது அவசியப்படாதோ? வேற எந்த வழியில நம்மளை கூப்பிட முடியும்? அப்படி கொடுக்கக்கூடியதான சோதனைகளையும் பரீட்சைகளையும் நமக்கு தேவைப்படும் போது தேவன் ரொம்ப ஞானமா அதை தருகிறாரு. இதை நம்ம அனுமதிக்க கூடாது என்று சொல்லிடுவோமோ? இந்த ரெண்டு வார்த்தையும் வைக்கிறாங்க. இல்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ இடங்கள்ல திசை திருப்பப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இடங்களில் எல்லாம் தேவன் அவரது அன்பை கொண்டு, நமக்கு ஞானமான அவரது திட்டத்தை கொண்டு, நமக்கு சில சோதனைகள், சிக்ஷைகள் எனக்கூடிய காரியங்களை கொண்டு நம்மை திருப்பி இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க அனுமதிக்காதீங்க என்று சொல்லுவதற்கு நமக்கு அந்த ஞானம் இல்லை. கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம கடந்து போவோம் ஒரு அருமையான உதாரணத்தோடு. இப்ப நம்ம சிந்தித்து பார்த்து கொண்டே வருவோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு. பாருங்க, நம்ம சொல்லலாம், இந்த கிறிஸ்தவ அனுபவத்துல ஒவ்வொருவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா நம்ம சொல்லுவோம், நான் கான்சென்ட்ரேட் ஆகி இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு, நான் கான்சென்ட்ரேட் ஆகி நான் இவ்வளவுலாம் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கையில பல அனுபவங்களை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, நம் கான்சென்ட்ரேட் ஆகி 30 வருஷம் ஆச்சு, பரவாயில்ல, நல்லது. சிலர் கான்சென்ட்ரேட் ஆகி இப்பதான் சில வருஷங்கள் ஆயிருக்கு, நல்லது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் விசுவாசத்துல, இந்த பயிற்சியில நம்ம டெவலப் ஆயிருக்கிறோம்? தேவன் பல அணுகுமுறைகள் கொடுத்த இடங்களில் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அவருடைய கண்ணோட்டத்துல பார்த்திருக்கிறோம்? இதுதான் நமக்கான கேள்வியா இருக்கு. ஒருவேளை தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்த்திருப்போமானால் விசுவாசத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு அருமையான உதாரணம் யாரை காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு நெசவாளர். நெசவாளர்னா தெரியுமா? எங்க வந்து என்ன கேள்வி கேட்குறேன்? நாங்கெல்லாம் அந்த பகுதியில தான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதனால நெசவாளரை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானங்க, இதை சுற்றி நிறைய அதனுடைய ஒர்க் போகுது, கேள்விப்பட்டிருக்கோம். பாருங்க, நெசவாளருடையதான வார்த்தைகளை எடுத்துக்காட்டாக இங்க நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். தறி நெய்கிறாங்க, தறி நெய்யக்கூடிய வேலைகள் அவங்க செய்யறாங்க. பாருங்க, இப்போ ஒரு உதாரணமாக சொல்றாங்க, எனது வாழ்க்கையும் தேவனுக்கும் நடுவுல ஒரு துணி நெய்யறத போலதான் இருக்கு அப்படி சொல்றாங்க. நமது வாழ்க்கையும் தேவனுக்கும் நடுவுல
இந்த வாழ்க்கையானது எப்படிதான் இருக்கு அப்படின்னா ஒரு துணி நெய்கிறத போலயே என்ன செய்யுது இருக்கு. பாருங்க, இந்த துணி நெய்கிறதுல அந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸை நம்ம வண்ணத்தை நம்ம சூஸ் பண்றது இல்லை, அந்த வண்ணங்களை நாம தீர்மானிக்கிறது இல்லை. அதை யார் தான் தீர்மானிக்கிறா? தேவனே தீர்மானிக்கிறார். அப்போ இது என்ன கலர் நூல் போட்டா இந்த சாரியோ அல்லது என்ன ஒரு துணியோ கரெக்டா வரும் அப்படின்றத டிசைட் பண்றது யாரு? தேவன். நமக்கு அந்த பார்வை இல்லை. அப்ப பாருங்க, இந்த வண்ண நூல்களை எல்லாம் எதற்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடியதான சோகம், நமக்கு வரக்கூடியதான வேதனை, நமக்கு வரக்கூடிய சில பாடுகள், உபத்திரவங்கள் மற்றும் மகிழ்ச்சிகள், இதுக்கு ஒப்பனையா சொல்றாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நூலை நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. நீங்க நல்லா பாருங்க, எந்தெந்த நூல்கள் சேர்க்கப்பட்டு இந்த சேலை செஞ்சா நல்லா இருக்கும்ன்றது யாருக்கு தெரியும்? நெய்றவருக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, அதை செலக்ட் பண்ணுவதற்குனே ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா மாஸ்டர். அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசிரியர், அவர் செலக்ட் பண்ணுவார். இப்போ நம்மளும் தேவனும் நடுவுல துணி நெஞ்சிட்டு இருக்கிறோம். இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நெய்றாரு. அவர் நெய்யும் போது நம்முடைய புத்தி இனத்துல அங்க நெய்யப்படுகிறதான துணியினுடைய எந்த பக்கத்தை பார்க்கிறோம் அப்படின்னா கீழ் பக்கத்தை போய் பார்த்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? துணி நெய்றாங்க இல்லையா, அந்த துணி நெய்கிறதுல நம்ம எந்த பக்கத்தை போய் பார்த்துட்டு இருக்கிறோம்? கீழ் பக்கத்தை போய் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கீழ் பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது அதே மேல் பக்கத்துல இருக்கிற பினிஷிங்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை எம்ப்ராய்டரிங் சாரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேல நல்லா இருக்கும், உள்ள எப்படி இருக்கும்? உள்ள அதனுடைய டிசைனை சரியா ஸ்ட்ரக்சரா நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ ஆனா பாருங்க, அவருடைய உன்னத கண்ணோட்டத்திலிருந்து அவர் எப்படி பார்க்கிறார்னா மேல் பக்கமா பார்க்கிறார். அவருடைய மேற்பார்வையின் படி பார்க்கிறாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. நம்முடைய குறைவான புத்தியில நம்ம என்ன செய்யறோம்னா கீழ் பக்கத்துல பாக்குறோம், ஆனா அவரோ அதனுடைய மேல் பக்கத்துல பாக்குறாரு. இப்ப நெய்யும் போது அவர் என்ன நெஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றத நமக்கு என்ன செய்யலைங்க, தெரியல. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஓ, இத பார்த்தா என்ன மாதிரி தெரியுது? சுடிதார் மாதிரியே தெரியுது. இது சுடிதார் கிளாத்து அப்படின்னு. இல்ல ஒருத்தர் சொல்ற இல்ல வேஷ்டி, இல்லைங்க இது துண்டுங்க அப்படின்றார். ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அவர் என்ன நெஞ்சிட்டு இருக்கிறாருன்றது என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஒரு நெசவாளர் அவருடைய வேலையிலும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா பினிஷிங் அதை முடிச்சுட்டு அந்த சாரிய விரிச்சு காட்டுவாங்க தெரியுமா? அப்படி விரிச்சு காட்டும் போதுதான் தெரியுது, ஓ இது இவ்வளவு அழகான ஒரு துணிதான் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, நெஞ்சிட்டு இருந்தாரா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில இதையே போலதான் என்ன செய்யறாங்க அன்புக்குரியவர்களே, நெஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதனுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நம்ம கவனிச்சிருக்கிறோமா? இப்படிதான் ஒரு நெசவாளருக்கு இது ஒப்பிட்டு என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுது. அதனுடைய மேல் பக்கம் ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம கீழ்பக்கத்தை தான் என்ன செய்யறோம்னா பாக்குறோம். ஒருவேளை டிவி பாக்ஸ் இருக்கு இல்லையா, டிவி பாக்ஸ், அதை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா பாருங்க, முன்னாடி பார்த்தா இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் எல்இடி டிவி எல்லாம் வச்சிருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா பாருங்க, இதை சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், பிரதர் பிக்சர் கிளாரிட்டி, இது எத்தனை ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பிக்சர் கிளாரிட்டி எல்லாம் பத்தி பார்ப்போம், பேசுவோம். ரொம்ப வண்ணமாக அழகாக இருக்குது. ஆனா பின்பக்கம் எப்படி இருக்கு? சும்மா ஏதோ கருப்பா இருக்குது, மேடும் பள்ளமா இருக்குது. அதுல ஒன்றும் ஒரு பெரிய கவர்ச்சியாக இல்லை. பாருங்க, நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னா அந்த பின்பக்க பார்வை போலதான் இருக்கு. ஆனா தேவனுடைய பார்வை எப்படி இருக்குது? அந்த முன்பக்கம் மேற்புற பார்வையாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க அன்பானவர்களே, சரி, இத போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல அனுபவங்கள், அந்த கலர் நூல்களை போல பல அனுபவங்களை கொண்டு தேவன் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு அழகான துணியை நெய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம்.
சரி, இப்படி பார்க்கும்போது பாருங்க, இதுல நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்கள்ல பெரும் குழப்பங்களுக்கு இடையில போறத போல நம்ம உணர்ந்திருப்போம். சில சிக்கலான சூழ்நிலைகளுக்குள்ள போறத போல நம்ம பார்த்திருப்போம். சில கடினமான சூழ்நிலைகளையும் நம்ம கடக்க வேண்டியிருக்கும். சில சமயம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளையும் கடக்க வேண்டியிருக்கும். இப்பெல்லாம் நமக்கு என்ன பண்றது இல்லை அப்படின்னா ஒண்ணுமே புரியுறது இல்லை. இது என்ன வாழ்க்கையில நடக்குதுன்னு என்ன செய்யல, ஒண்ணுமே புரியலை. என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத போல சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே பாருங்க, நித்தியத்திற்கான வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நித்தியத்திற்கான வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நித்தியத்திற்கான வாக்கு கொடுக்கப்பட்டதை போல இந்த நித்தியத்திற்காக நீங்க போவதற்குரிய பயிற்சிகளுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதுக்கு, உங்களுக்கு இதுதான் சம்பவிக்கும் அப்படின்றதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாராம். எப்படி நடக்கும்ன்றது வேணா தெரியும், இதுதான் உங்களுக்கு நடக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கிறார்? இல்ல இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க. ஆனா எப்பொழுது அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுவோம் என்பது என்ன செய்யல, இதுதான் தேவ சித்தம், இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு, இததான் தேவன் என் மீது வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும்படிக்கு நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, வாக்கு பண்ணல, அப்படி வாக்கு கொடுக்கல. ஆனா நித்தியத்திற்கான வாக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், அதை நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம். அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்க, இம்மாதிரியான சூழ்நிலையில விசுவாசம் நமக்கு இருக்குமானால், பரலோக பிதாவினுடைய ஞானத்தை நம்பி என்னதான் நமக்கு முரண்பாடாக நடந்தாலும் சரி, மாறுதலாக நடந்தாலும் சரி, இந்த அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளுவேன் என்பது தேவனுடைய வாக்கு இல்ல. ஆனா தேவன் மேல எனக்கு விசுவாசம் உண்டு, அதனால இதை நான் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் கர்த்தரை போல ஆமேன் என்று என்ன செய்றேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கடந்து போயிட்டே இருப்போம். ஒருவேளை நமது இரட்சகருடைய வாழ்க்கையினுடையதான அந்த காரியங்களை நம்ம கவனிச்சு பார்ப்போமானால், கெத்செமனே தோட்டத்துல அவர் விண்ணப்பம் வைக்கிறாரு. அவருடைய அந்த கடைசி அனுபவங்கள் எல்லாமே அவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை தான் காணப்பட்டுச்சு. கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று கேட்டாரு. கல்வாரியில என்ன கேட்டாரு, என் தேவனே என் தேவனே. அப்போ அவருக்கு அந்த சூழ்நிலை என்ன செய்யலைங்க, உண்மையிலே அவருக்கு அந்த சூழ்நிலை என்ன செய்யல. கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஒரு அருமையான பலி, தேவன் ஏற்கக்கூடிய ஒரு அருமையான பலி. நிஜமாவே இந்த பலி என்ன செய்யணும் அப்படின்னா, சரி அப்படின்னு தேவனை ஏற்றுக்கொண்டே இருக்கணும், அப்படித்தானே? அந்த பலி ஒரு நல்ல உத்தமமான பலி செலுத்தப்பட்டு இருக்கும் போது தேவன் அதை சரின்னு ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இப்ப தேவன் தம்முடைய முகத்தை என்ன செஞ்சிட்டாரு, மறைச்சிட்டார். அவருக்கு என்ன செய்யல அப்படின்னா அந்த சூழ்நிலை புரியல. ஆனா சொல்றாரு, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் ஆவியை நான் யார்கிட்ட ஒப்பு கொடுப்பேன், தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பேன். விசுவாசம், கர்த்தர்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இதான் நம்ம பார்க்கிறோம். சரி, கர்த்தருடைய காரியங்களிலேயே அந்த சந்தர்ப்பங்கள் அவருக்கு புரிந்து கொள்ளல, அப்படி புரிந்து கொள்வதற்கு தேவன் அனுமதிக்கல அப்படின்னா, அவருடைய வேலைக்காரர்களாகிய நம்முடையதான வாழ்க்கையில அதையும் காட்டிலும் புரிந்து கொள்வோம் அப்படின்னு எது இருக்கா? புரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லாமே, அனுதின காரியங்கள் எல்லாமே தேவனுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம புரிஞ்சு கொண்டுதான் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலைங்க, இல்ல. ஆனா தேவனுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்றத சிந்தித்து நாம தேவ சமூகத்தில் இருந்து அவைகளை சரியாக நம்ம செய்வோமானால் விசுவாசத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது அதன் மூலமா தெரியும். அன்புக்குரியவர்களே, சோ இதுதான் நமக்கான பாடமாக என்ன செய்து இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன நெசவு பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏன் குறிப்பிட்ட நிறங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, குறிப்பிட்ட நூல்களை பயன்படுத்துறாரு அப்படின்றது நமக்கு என்ன செய்யாதுங்க, புரியாது. ஏன் அப்படின்னா, இந்த நூல்கள் எதற்கு ஒப்பிட்டு சொன்னோம்? பாடுகள், உபத்திரவங்கள், சந்தோஷம் போன்ற இவைகளுக்கு ஒப்பிட்டு சொன்னோம். இதை யாரால தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம ஒரு 2 பட்டியல் போட்டோம் தெரியுமா, அப்படித்தான் இருக்கும். நமக்கு எல்லா மேக்சிமம் நம்ம எதை மட்டும்தான் விரும்புவோம்,
சந்தோஷத்தை தான் விரும்பும். ஏன் சந்தோஷத்தை மட்டும் விரும்புறோம்? தேவனுடைய சித்தம் எல்லா நேரங்களிலும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கா? தேவனுடைய சித்தம் எல்லா நேரங்களிலும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கா? எந்த இடங்களிலெல்லாம் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு? நமக்கு சாதகமான சூழ்நிலைகளில் எல்லாம் ஏற்றுக்கொள்றத போல இருக்கு. நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளில் எல்லாம் என்ன செய்யறது இல்ல. அந்த சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் என்பது எது? ஏன் அதை ஏற்றுக்கொள்ளல? சுயம். கரெக்டா சகோதரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்ம மாம்சத்தின் வழியை என்ன செய்யறது இல்லை அப்படின்னா விரும்புறது இல்லை. நம்முடைய மனதளவிலும் சரீர அளவிலும் இதனுடைய மாம்சீகத்தினுடைய வழிய நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, விரும்புறது இல்லை. கடைசியா ஒரு பாடம் கேட்டிருந்தேன். சகோதரர் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணது மட்டும் ஞாபகத்துல இருக்கு. மரித்ததுக்கு அப்புறம் நம்முடைய சரீரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. மரித்ததுக்கு அப்புறம் நம்முடைய சரீரத்துக்கு என்ன கொடுக்குறோம்? எல்லாரும் சொல்லலைங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். மரித்ததுக்கு அப்புறம் இந்த பாடி, டெட் பாடி, மண்ணு எந்த மண்ணுல அடக்கம் பண்ணப்படணும் அப்படின்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுது. மரித்த இதுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த சரீரம் மரிப்பதற்கு எவ்வளவு இடம் கொடுக்கும்? ரொம்ப அருமையான அந்த பாயிண்ட். நம்ம அப்ப அன்புக்குரியவர்களே, இதை தான் நம்ம கவனிக்கிறோம். நம்முடைய மாம்சீகத்தின் வழிகளை நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா பெரும்பாலும் விரும்புறது இல்லை. அதனால பல இடங்களிலே தேவ சித்தத்தை நம்ம ஆம்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமாகவும், சில நேரங்களிலே என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுறோம். வேண்டான்னு சொல்றது இல்லை, கொஞ்சம் அதை வேண்டா வெறுப்பா ஏற்றுக்கொள்ளுகிறதை போல இருக்கு. ஆனா சொல்றாங்க பாடம் கொடுக்கிற சகோதரர், இல்ல, விசுவாசம் உள்ள புது சிருஷ்டியாக இருப்பீர்களானால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வீங்க ஆண்டவரை போல. நம்முடைய தேர்ச்சி, ப்ராக்ரஸ் அதுலதான் தெரியும் அன்புக்குரிய சகோதரிகளே. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுலதான் தெரியும் அப்படின்னா, எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுல தெரியாது. எவ்வளவு தூரம் இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம வளர்ந்துருக்கிறோம், கர்த்தரை போல ஆம்னு ஏற்றுக்கொள்றோம், இதுலதான் தெரியும். ஆனா பாடம் கொடுக்கிற அருமையான சகோதரர் ஒரு வார்த்தை சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, யாரை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடையவர்களை மட்டும்தான் அவர் தேடிட்டு இருக்கிறார். அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையுடையவர்களை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒருபோதும் மனமின்றி காணப்படுகிற சீசனை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்றார். மனம் இல்லை அப்படின்னா, மனம் இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம கையாளுறோம் அப்படின்னா, அது நம்முடைய சிந்தை அளவாக இருக்கட்டும், நம்முடைய செயல்களின் அடிப்படையிலாக இருக்கட்டும், ஆனா அது தேவனை பொறுத்த மட்டுக்கும் என்ன இல்லை அப்படின்னா, இவர் என்னுடைய சித்தத்தின்படி என்ன செய்யல. அன்பு சகோதர சகோதரிகளே, இதைதான் என்ன செய்யப்படுதுன்னா ரொம்ப அருமையாக சொல்லப்படுது. அப்போ சோதனைகள், வலிகள், கவலைகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதை எப்படி எடுத்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான பாயிண்ட் சொல்றாங்க. அது, இவைகள் அனைத்தும் எனது வளர்ச்சிக்காக தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய தூதர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். சோதனைகள், கவலைகள், பாடுகள், பரீட்சைகள் போன்ற இவைகள் வரும்போது, அல்லது சந்தோஷம் வரும்போது என்ன மனப்பான்மையில இதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, இது தேவனிடத்திலிருந்து எனது வளர்ச்சிக்காக அனுப்பப்படக்கூடிய தூதர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோமா? அப்படின்னா தூதர்களை யார் மாதிரி வரவேற்கணும்? தூதர்களை யார் மாதிரி வரவேற்கணும்? சரி, பரிசுத்தவான்களுடைய காரியங்கள்லாம் பாருங்க. ஆபிரகாம் எப்படி வரவேற்றாரு? வேமா எதிரிட்டு போய் என்ன செஞ்சாரு? யார போய் எதிரிட்டு கூப்பிட்டு வரவேற்று கொண்டு வருவோம்? நம்முடைய நெருங்கிய நண்பர்களை, நெருக்கமானவர்களை. நீங்க ரெண்டே செயல்கள்ல அவங்க எவ்வளவு நம்மகிட்ட நெருக்கமா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் இப்படி யோசிச்சிட வேண்டாம், சில சந்தர்ப்பத்தை மட்டும் சொல்றோம்.
போய் கூட்டிட்டு வர்றது, போய் கூட்டிட்டு வர்றது அப்படின்னா என்னன்னா, அவங்க வர்ற வழியில எதிர்த்து போய் அவங்கள கூட்டிட்டு வர்றது எதை வெளிப்படுத்தும்? இவங்க வருகையை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு. திரும்ப அவங்க புறப்படும் போது என்ன செய்வாங்க, கூட போய் அவங்கள அனுப்பிச்சிட்டு வர்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போறவங்க பிரிய மனசு இல்ல, நீங்க போனவங்க அப்படியே இருந்துடாதீங்க, திரும்ப கூட என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு. காலையில பிரதர் வெளியில வந்து கூட்டிட்டு போனார், சுதாரிச்சிருப்பாரு. இப்ப சாயந்தரம் என்னதான் செய்யணும், போய் தான் அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை கொண்டு என்ன செய்யலாம்னா அந்த நெருக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அப்படித்தானே? இப்ப பாருங்க, இப்போ தேவனிடத்திலிருந்து இது அனுப்பப்படக்கூடிய தூதர்களாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நெருக்கமானவங்க அல்லது ஒரு நண்பர்கள் வர்றாங்க அப்படின்னா எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுவோமோ அந்த போல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணுவோம், வரவேற்போம், விருப்பப்படுவோம். எதை மட்டும் விருப்பப்படுவோம்? மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் இருக்குமானால் அதை என்ன செய்வோம், இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி கூட போய் நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்றத போல இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா சில பரீட்சைகள் சோதனைகள் போன்ற காரியங்களை, ஆனால் விசுவாசம் உள்ள புது சிருஷ்டி எப்படி இருப்பார் அப்படின்னா 2 மேலையும் ஓவர் எக்ஸ்ட்ரீம் போக மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பாடுகள் போல காரியங்களாக இருக்கட்டும், மகிழ்ச்சிகரமான காரியமாக இருக்கட்டும், 2க்குமே எக்ஸ்ட்ரீம் போக மாட்டார். அப்படின்னா என்ன, மகிழ்ச்சியில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் மகிழ்ச்சிக்கு போயிடுறது. அப்படின்னா என்னன்னா, இனி எனது வாழ்க்கை எப்படி மட்டுமே பயணிக்கும், இந்த மகிழ்ச்சியே அப்படியே தொடர்ச்சியா இருக்கும் அப்படின்றத போல ஒரு முழு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறது. இன்னொருத்தர் யார் அப்படின்னா, பாடுகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவார். என்னது, அவ்வளவுதான் என் வாழ்க்கையில இதுக்கு மேல அடுத்த ஒரு நாள்ன்றதே இல்ல, என்னுடைய வாழ்க்கையில இது என்னை என்ன செய்ய போட்டு இப்படி போட்டு புரட்டி எடுக்குது, நான் நிப்பனும் நிக்க மாட்டனும், இருப்பனும் இருக்க மாட்டனும் அப்படின்ற அளவுக்கு ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் போவாரு, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் போவார். இல்ல, இதைதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு வர்றோம். அன்பானவர்களே, ஒரு தெளிவான விசுவாசத்தில் உள்ள கிறிஸ்தவர் இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே போக மாட்டார். புரிஞ்சுக்கிருவாரு, இந்த பாடத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு அனுப்பிய தூதன். ஒரு மகிழ்ச்சி என்பது வருதானால் இந்த காரியத்தை மகிழ்ச்சியை நான் கற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு அனுப்பிய தூதன். நான் மகிழ்ச்சின்றதை கத்துக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுவாரு, அவர் அவருடைய வேலையை அடுத்து எங்க பார்க்கணுமோ போயிடுவார். நெக்ஸ்ட் தூதன் வருவார், அவங்களும் மகிழ்ச்சியே கொண்டு வருவாங்க அப்படின்றது தவறான எதிர்பார்ப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு புது சிருஷ்டி இப்படி வளர முடியாது. அநேக சாதகமற்ற சூழ்நிலைகள் தான் நம்ம நம்முடைய வளர்ச்சியை காட்ட முடியும். அப்படின்னா மகிழ்ச்சி மட்டுமே நீடிக்கும் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீமும் போக வேண்டாம். அதே போல ஏதோ கஷ்டத்துக்கு மட்டுமே தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரீமும் போக வேண்டாம். நமக்கு அனைத்து பாடங்களும் வேணும், அப்படிதான் நம்ம பூரணப்பட முடியும். சோ பல தூதர்களை அனுப்புறாரு, நண்பர்களை போல நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த இடங்களில 2 பாயிண்ட் தான் நமக்குள்ள வரும். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டமோ பாடுகளோ உபத்திரவங்களோ வரும்போது என்ன ஃபீல் பண்றோம், நம்முடைய தன்மை எப்படி இருக்கு, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு, தேவன் பார்க்கிற விதமாய் நம்முடைய பார்வை இருக்கா, அல்லது நம்முடைய சொந்த கண்ணோட்டத்தில் இருக்கா? பாருங்க, 2 பாயிண்ட். ஒண்ணு, நமக்கு இப்படி தூதர்களை தேவன் அனுப்புறாரு அப்படின்னா, பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் மகிழ்ச்சி போன்றதான தூதர்களை அனுப்புறாரு என்றால் என்ன ஃபீல் பண்றோம்? இதெல்லாம் நான் அழைக்கவே இல்லை, வந்துருச்சு, அலையாமல் புகுந்தவை அப்படின்னு நினைக்கிறோமா? அப்படின்னா யாரு? நம்ம கூப்பிடாம நம்ம வீட்டுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க தெரியுமா, விரும்பாத ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் விருப்பமே பட்டிருக்க மாட்டானா வந்திருப்பாங்க. நம்ம வேற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியே அவங்ககிட்ட பேசுற மாதிரி இது பண்ணுவோம். அவங்களே புரிஞ்சுக்கிருவாங்க, இவருக்கு நம்ம வந்தது பிடிக்கல போல அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி இல்ல, இன்ட்ரெஸ்டா இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்,
அன்புக்குரியவர்களே, இதுல என்ன படிப்பினைகள் நமக்கு இருக்குது? இதுல தேவன் எனக்கு என்ன பாடங்கள் வச்சிருக்கிறாங்க? இப்படி அதுக்குள்ள தேடுறோமா? நமக்கு வர்ற உபத்திரவங்கள்ல நம்ம பாடங்கள் தேடுறோமா? நம்ம கவனிக்கணும். பாருங்க, 2 அருமையான வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிப்பதற்கும் நம்மிடத்துல துன்பத்தை தாங்கி நிலை நிற்கும் தன்மையை, பொறுமையை உண்டாக்க வருது. எத்தனை பேர் இதை புரிஞ்சுட்டு இருக்கோம்? அப்ப நிச்சயமா நமக்குள் அனுமதிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது தற்செயலா வந்துருச்சு, அன்பார்ச்சுனேட்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லைங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் எந்த ஒரு காரியமும் தற்காலிகமாக நடந்துடுச்சு அப்படி சொல்லுவதற்கு இல்லை. ஒவ்வொன்றிலும் ஒரு பாடம் இருக்கு. கற்றுக்கொள்ளனா கற்றுக்கொள்ளலாம், உடனே விட்டுறலாம். பட் அது நம்மகிட்டே நின்றுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். ஸ்லைடு காட்டுறாங்க பாருங்க. புது நினைவு கூறுதலின் தியானங்கள் புஸ்தகத்துல இந்த பகுதிகள் காணப்படுது. உங்களுடைய சொந்த தியானத்துக்கு இதை நீங்க எடுத்து தியானிச்சு பாருங்க. ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுது. இதை நீங்க வாசிக்கலாம். நமக்கான தேவனுடைய தேர்வுகளானது எத்தனை தரம் அகோரமான சிலுவையாகவே தோற்றமளிக்கின்றது. ஆனால் நாம் நெருங்கி பார்க்கையில் அந்த சிலுவையில் பரத்திலுள்ள நம்முடைய பிதாவினிடத்திலிருந்துள்ள அன்புக்குரியதும் உற்சாகமளிக்கிறதுமான ஒரு செய்தியை நாம் காண முடிகிறது. தெய்வீக சித்தத்திற்கு ஒருவேளை நாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கவில்லை எனில் நாம் அந்த சிலுவை நின்று பொறுமையற்றவர்களாக விலகி போய் அது கொண்டு வந்த பாக்கியமான செய்தியை ஒருபோதும் வாசித்திருக்க மாட்டோம். அது சிலுவைதான், எனினும் அது இப்பொழுது ஒரு பொக்கிஷமாகும். என்ன ஒரு அருமையான பாயிண்ட். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? நமக்காக தேவனுடைய தேர்வுகளை எத்தனை தரம் அகோரமான சிலுவையாக தோற்றமாக என்ன செய்யுது? தேவன் அநேக காரியங்கள், சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில பரீட்சைகள், சில சோதனைகள் போன்ற விஷயங்களை நமக்கு அனுமதிக்கும் போது அது நமக்கு என்ன பார்வையா தான் தெரியுது? என்ன சிலுவை? அகோரமான சிலுவை. அகோரமான சிலுவைனா தாங்க முடியாத, எனக்கு மாதிரி யாருக்குமே இல்ல அப்படின்றத போல ரொம்ப கொடூரமா காட்சி அளிக்குது, தோற்றமளிக்குது. ஆனால் நெருங்கி பார்த்தீங்கன்னா, நெருங்கி பார்க்கையில் அந்த சிலுவையில் பரத்தில் உள்ள நம்முடைய பிதாவின் இடத்திலிருந்து உரிய அன்புக்குரியதும் உற்சாகம் அளிக்கிறதுமான ஒரு செய்தியை, இதுதாங்க இன்ஃபர்மேஷன். இதுதான் இன்ஃபர்மேஷன். நமக்கு தேவன் அனுப்புற ஒன்னொன்றிலையும் ஒரு செய்தி இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் ஒரு மெசேஜ் இருக்கு. இது எங்க இருந்து அனுப்புறது? பரலோகத்திலிருந்து அனுப்புறது. யாரே அனுப்புறது? எத்தனை பேருக்கு அனுப்புறார்? சரி, அவருடைய பிள்ளைங்களுக்கு அனுப்புறார். சரி, அவருடைய பிள்ளைங்களுக்கு அனுப்புறார். இதை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார்? இல்ல நான் பண்றது ஜெனரலா இருக்கு, நல்லா இருக்கு. நான் சொல்ல போனா 1,44,000 பேர் எதை கற்றுக்கொண்டிருப்பாங்க? இந்த விஷயத்தை கண்டுபிடி. கர்த்தர் சுமந்த சிலுவை வெறும் சிலுவை மட்டுமல்ல, இன்ஃபர்மேஷன், மெசேஜ். கர்த்தர் எடுத்துட்டு போனது மெசேஜ். அதுக்குள்ள நிறைய என்ன இருந்துச்சு? சிலுவைன்றது நம்ம லிட்டரலா மட்டும் யோசிக்க வேண்டாம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில இருக்கக்கூடியதான அத்தனை அனுபவங்களும் சிலுவை. பாருங்க, இது அகோரமா இருக்கு, ஆனா ஒன்னொன்னுலயும் ஒரு உற்சாகம் அளிக்கிற மெசேஜ் இருக்கு. அப்ப பாடுகளை கண்டு தோண்டு போகிறோமா, சோர்ந்து போகிறோமா, அல்லது உற்சாகப்படுகிறோம்? அதான் சொல்றாரு, அத நண்பர்களை போல, தூதர்களை போல வரவேற்கிறோமா, அல்லது அலையாமல் புகுந்தவை என்று? அன்புக்குரியவர்களே, மீதமுள்ள விஷயங்கள் படிங்க.
வாசிட்டீங்களா ஸ்டெப் ஃபுல்லா? ஸோ அப்ப பாருங்க, கடைசியில சொல்லி முடிக்கிறாரு, இது சிலுவை தான், ஆனா எனினும் அது இப்பொழுது ஒரு பொக்கிஷம். அன்புக்குரியவர்களே, இந்த பொக்கிஷம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதும் இல்ல, கிடைக்கிறதும் இல்ல. எது? அனுபவங்கள். அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள். கலர் நூல் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு ஆசிரியர் தேவை. நமக்கு தேவையான நூல்களை, அனுபவங்களை நாமளா செலக்ட் பண்ண முடியாது. ஒரு சுச்சுவேஷனை நீங்க கிரியேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒரு சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு கோபம் வர்ற சூழ்நிலையை நீங்களா கிரியேட் பண்ணிடுவீங்களா? அல்லது இப்படி கோபப்படக்கூடாதுன்ற சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்களா? நம்ம இந்த இடத்துல இப்படி பொறுமையா தான் இருக்கணும், அப்போ பலரும் இந்த இடத்துல இப்படி பேசணும்ன்ற சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சூழ்நிலையை நாமளா உருவாக்க முடியாது. இது தேவன் புது சிருஷ்டிக்கென்று, வளர்ச்சிக்கென்று அனுமதித்து தரக்கூடியது. இதை அப்பப்ப எடுத்துக்கொண்டு அதுல இருக்கிற செய்திகளை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா விசுவாசத்திலே வளர்ந்த புது சிருஷ்டிகளா இருப்போம். விடணும்னா விட்டுறலாம். ஆனா ஏற்றுக்கொண்டு வளருகிற புது சிருஷ்டி தான் பூரணமா. இப்ப நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்களை எப்படி கையாண்டுட்டு. எனக்கு தேவன் அனுப்புற ஒவ்வொன்றிலையும் ஒரு மெசேஜ் இருக்கு, அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்றோமா அல்லது விட்டு விடுகிறோம்? சிந்திப்போம் சகோதர சகோதரிகளே. பாருங்க, இதே இந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. ஒண்ணு அலையாம வந்துருச்சு, கூப்பிடாமலே வந்துருச்சு. நான் அந்த சோதனையெல்லாம் விரும்பவே இல்லை, எனக்கெல்லாம் இது வரும்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? இல்ல, இதை தேவன் அனுமதிச்சிருக்கிறாங்க. இதை தேவன் தர்ற ஞானத்துல கரெக்டா இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு நான் இதுல சிக்காதபடிக்கு அவர் தர்ற பெலன்ல தாண்டிக்கிடுவேன். அப்படி போறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு சகோதரர்களே, அடுத்த பாயிண்ட் கடந்து போறோம். சோதனையை குறித்த தேவனுடைய கண்ணோட்டம் என்ன? சோதனையை குறித்த தேவனுடைய கண்ணோட்டம் என்ன? பாருங்க, சோதனையை குறித்த கண்ணோட்டம் வாழ்க்கையில அனைத்து சூழ்நிலைகளிலும் விசுவாசமானது தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கின்றதா? வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தேவ கண்ணோட்டத்துல பார்க்குதா? ஒருவேளை 2 எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்ப்போமானால், பாருங்க, இந்த இடத்துல யாரை பார்க்கலாம்னா பேதுரு குறிச்சு நம்ம பார்ப்போம். சரிங்களா? பேதுரு இப்ப ஆண்டவரை பார்த்தாரு. எங்க வச்சு பார்க்கறாருன்னா, தண்ணியில நடந்து வர்றதை பார்க்கிறார், கடல் மேல நடந்து வர்ற விஷயத்த பார்க்கறாரு. பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆசை வந்துருச்சு? நம்மளும் தண்ணியில நடக்கணும்ன்ற விருப்பம் வந்துருச்சு. ஆண்டவரை பார்த்தாரு, ஆண்டவர் தண்ணீர் மேல நடக்கிறாரு, அப்போ நம்மளும் தண்ணி மேல நடப்போம், அந்த விருப்பம் கொண்டார். இப்ப விருப்பம் கொண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கேட்டுட்டு என்னவும் பண்ணிட்டாரு, கேட்டவர் இடத்து நடக்கவும் ஆரம்பிச்சிட்டார். யாருடைய பார்வையில பார்த்திருக்கிறார்? தேவனுடைய பார்வை, கர்த்தருடைய பார்வையில இருந்து பார்த்தார். அப்படின்னா கர்த்தர் தண்ணி மேல நடந்துட்டாரு. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விஷயம். கர்த்தர் நடக்கிறார்னா அவருடைய சீசன் நானும் என்ன செய்வேன்? நடப்பேன். கர்த்தருடைய பார்வையில இருந்து பார்த்தார், நடந்தாரா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன செஞ்சிட்டாரு? நடந்துட்டார். இப்போ அங்கவே யாருடைய கண்ணோட்டமும் வருது? சொந்த கண்ணோட்டம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நான் தானா? நம்ம நிக்கிறது எதுதானா? தண்ணி தானா? தண்ணி மேலதான் நிக்கதான் முடியுமா அல்லது நடக்கதான் முடியுமா? இது எப்படி இவ்வளவு தூரம் வந்தோன்னு நினைக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? உள்ள விழுந்துட்டார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய கண்ணோட்டத்துல பாக்குற வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா எப்ப சொந்த கண்ணோட்டத்துக்கு வந்தாரோ என்னவாயிட்டாரு? ஃபெயிலியர். சப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஆக விசுவாசம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் என்ன செய்யல இல்ல. தண்ணி மேல நடக்கிற அளவுக்கு தண்ணியை வெற்றி கொள்ள முடிஞ்சிச்சு. ஆனா எப்ப தனது கண்ணோட்டத்துக்கு வந்தாரோ விசுவாசம் கீழே 10 பேர் தண்ணிக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டார். சப்ப அன்புக்குரியவர்களே, பேதுரு முதலிலே கர்த்தர் பார்க்கிறத போல பார்த்தார், தண்ணி மேல நடந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இதேதான் அன்புக்குரியவர்களே, ஆக நமக்கும் சொல்லப்படுது, நம்ம எந்த கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம்? தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்க்கிறோமா
அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு காலம் என்ன பண்ண மாட்டோம், கீழே விழமாட்டோம். ஆனா நம்முடைய சொந்த கண்ணோட்டங்கள்ல பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வீழ்ச்சி இருக்கு. கவனிப்போம் பாருங்க. இதுக்காக வசனங்கள் இருக்கு, நம்ம ஸ்கிப் பண்ணி போறோம். அந்த பேதுரு கடல் மேல் நடந்ததான சம்பவத்துக்குரிய வசனங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பாருங்க, சோதனையை குறித்த நம்முடைய கண்ணோட்டம் என்ன நம்ம பார்த்தோம். சோதனையை குறித்த தேவனுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, நீங்க தண்ணி மேல நடக்க முடியும் அப்படின்னு தேவனுடைய கண்ணோட்டத்துல பார்த்து நடந்தீங்கன்னா நடப்பீங்க. சொந்த கண்ணோட்டத்துல பார்த்தா என்ன ஆயிருவீங்க, அது ரொம்ப விசித்திரமா இருக்கும், நீங்க உள்ள போவீங்க. சரி, இப்ப நம்முடைய கண்ணோட்டம் குறித்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே பாருங்க, தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்காதவர்கள் குறித்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதே பேதுரு அவர் தான், அவருடைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, கர்த்தர் அங்கே ஒரு போதனை கொடுக்குறாரு. நம்ம எருசலேமுக்கு போவோம். எருசலேமில் போய் மூப்பர்கள் கையில், அதிகாரிகளுடைய கையில், அந்த யூத மத அதிகாரிகள், மத தலைவர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கப்படணும். மனுஷகுமாரனை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பல உபத்திரவங்களுக்குள்ள உட்படுத்தி, அப்புறம் அந்த உபத்திரவங்களுக்கு அடுத்தாப்புல அவரை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையில அறைவாங்க. இப்போ சிலுவையில அரைஞ்சு அவர் மரிக்கணும், மரித்து 3ஆம் நாள் என்ன செய்யணும், உயிர் தெழுப்பப்படணும்ன்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே பேதுரு என்ன சொல்லிட்டாரு, என்னண்டவர் இதெல்லாம் இப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே என்று என்ன செஞ்சாரு, அதட்டினார். அன்பு சகோதர சகோதரிகளே, பாடம் கொடுத்த அருமையான சகோதரர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தை கேட்டப்போ எனக்குமே ரொம்ப பயமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா சொல்றாரு, பேதுருவோ இப்படி உமக்கு சம்பவிக்க கூடாது என்கிறார். அப்படிதானே? கர்த்தர் சொன்னாரு என்னெல்லாம் சம்பவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத சொன்னார். பேதுரு என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டாரு. பாருங்க, இது வரம்பு மீறின துணிச்சல் ஆகும் என்று சொல்றார். இது வரம்பு மீறின, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு யாரை பார்த்து சொன்னார்? இல்ல, பேதுருவா என்னன்னே சொல்றார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஏதாவது தெரியாம சொல்லி நம்மகிட்ட சகோதரர்கள் இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்திட்டா எப்படி இருக்கும்? அப்படியே போயிரும் அன்பு சகோதரிகளே. ஆனா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, கர்த்தர் நடக்க வேண்டிய சில விஷயத்த பேசுறார். பேதுரு இது உங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு பேசுறார். கர்த்தர் கடிந்து கொண்டார், அப்பாலே போ சாத்தானே. இது என்ன, ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை அப்படின்னா, பேதுரு பேசினது வரம்பு மீறின துணிச்சல் அப்படி சொல்லி சொன்ன. என்ன துணிச்சல் பண்ணாரு பாருங்க, தெளிந்த புத்தியின் ஆவி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறுவது. தெளிந்த புத்தியின் ஆவி எப்படி செயல்படணும் அப்படின்னு பேதுரு பேசினார் இல்லையா, இது வரம்பு மீறின துணிச்சல் அப்படின்ற. அன்புக்குரியவர்களே, இது என்ன பாடம் புரியுது அப்படின்னா, எல்லா இடங்களிலும் நம்ம பேசணும்னு இல்லை. அப்ப பேதுரு என்ன கண்ணோட்டத்துல பார்த்தாரு, மனுஷ கண்ணோட்டத்துல பார்த்தார். எங்களுக்கு நீங்க ஆண்டவர், எங்களுக்கு நீங்க தலைவர், எங்களுக்கு நீங்க போதகர், எங்களுக்கு நீங்க லீடரா இருக்கக்கூடிய உங்களை இவ்வளவு பேர் பிடிச்சி அடிச்சு கொடுமை பண்ணி உங்களை கொலை கூட செய்யக்கூடியது என்பது எதுக்கு, உங்களுக்கு இதெல்லாம் நேரக்கூடாது. நீங்க தலைவரா இருந்தா ஜெயம் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல அவர் பார்த்தார். ஆனா ஆண்டவர் பார்த்தது என்ன அப்படின்னா, இல்ல நீ யாருடைய போல சிந்திக்கல அப்படின்னா, தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக நீ என்ன செய்யல, சிந்திக்கல, மனுஷருடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்கிற. அதான் சொல்றாரு, நீ பேதுரு பிதாவினுடைய சித்தத்தை உணர முடியாமல் போனது அவர் மனுஷ கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக மாறிடுச்சு. ஆண்டவர் அதற்றார். அப்படின்னா என்ன, அவர் சொன்னதனுடைய காரியம் என்ன? பேதுரு பேசல, பேதுரு பேச வச்சது யாரு? யார அதட்டினார் அப்படின்னா சாத்தான். நீ என்ன பண்ற அப்படின்னா, அப்பாலே போ, சொல்ல போனோம்னா எனக்கு பின்னாலே போ. காரணம் என்னன்னா, தேவ சித்தத்தை செய்வதற்கு எனக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா குறுக்க நிக்க. அதனால
அப்பாலே போ என்று என்ன செஞ்சார்? அதட்டினார் அன்புக்குரிய. ஸோ அப்போ பாருங்க, சோதனையை குறித்ததான கண்ணோட்டம் இப்படித்தான் இருக்கு அன்புக்குரியவர்களே. மனுஷ கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அது எதற்கு எதிர்த்து காணப்படக்கூடியதாக இருக்குன்னா, ஒரு தெளிந்த புத்திக்கும் எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சலாக அது என்ன செய்யுது? மாறுது. ஸோ நம்ம என்ன கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறோம்? செகண்ட் பாயிண்ட் யாரை சொல்லலாம் அப்படின்னா, சமாரியா பட்டணத்துல அந்த பட்டணத்தார் யாரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, அப்போஸ்தலர்களை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளலன்னு உடனே இப்ப அப்போஸ்தலர்கள் ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொன்னாங்க? வானத்திலிருந்து இவங்கெல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாத இவங்க நீ என்னத்துக்கு? அதனால என்ன பண்ணுவோம்? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவங்கெல்லாம் என்ன செய்யலாமா? அழிச்சு போடலாமா? அப்படி சொல்றாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? கடிந்து கொண்டு, நீங்க என்ன ஆவியில பேசுறீங்க? நீங்க என்ன ஆவி உடையவர்கள்? மனுஷகுமாரன் மீட்பதற்கு வந்திருக்கிறார், ரட்சிப்பதற்கு வந்திருக்கிறார். நீங்க அழிக்கிறதுக்குரிய காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது அவங்க என்ன செய்யலன்னா பேசல. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த 2 சம்பவங்கள் எதை காட்டுகிறது அப்படின்னா, பாருங்க, இவர்களிலே விசுவாசம் தேவன் பார்க்கிற அல்லது கர்த்தர் பார்க்கிற விதமாக என்ன செய்யல? பார்க்கல என்பதை காட்டக்கூடியதாக இருக்கு. இப்படித்தான் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? தேவன் பார்க்கிற விதமாக இருக்குதா? தேவன் பார்க்கிற விதமாக பார்த்த சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்ப்போம். ஒரு 4 பேர். யார் அப்படின்னா, முதலாவது நம்முடைய கர்த்தர். பாருங்க, இதை நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அது என்ன அப்படின்னா, அந்த கெத்சமனே அனுபவம், கல்வாரியின் அனுபவம். இதனுடைய அனுபவங்களில் எல்லாம் நம்முடைய கர்த்தர் தம்மை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவராகவே இருந்தார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் இருக்கட்டும், அது எனக்கு புரியட்டும், புரியாம போட்டோம், அது பிரச்சனை இல்லை, ஆனா உம்முடைய சித்தம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். அன்புக்குரிய சகோதரரே, இது நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம். 2வது நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, ஏலி. யார் அப்படின்னா, சீலோவாம்ல இருந்த தேவனுடைய ஆலயத்துல ஆசாரியனாக இருந்தவர் ஏலி. இந்த ஏலி அவருடையதான பிள்ளைங்க ஓப்னி, பினகாஸ். பாருங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப மோசமான செய்கைகள், அவங்க தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பானதையும் அவங்க செஞ்சாங்க எனக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாமுவேலை கூப்பிட்டு அவர் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு, செகண்ட் கூப்பிடுறாரு, அப்புறம் ஒப்பு கொடுங்க அப்படின்னு ஏலி தான் சொல்லியும் கொடுக்குறாரு. அப்போ ஒப்பு கொடுத்தாரு, இதோ நான் உங்களுடைய அடியேன் அப்படின்னு. அப்புறம் கர்த்தர் அவர்கிட்ட சில விஷயம் பேசுறாரு. அந்த விஷயம் பேசினது நம்ம பார்க்கிறோம். யாருக்கு முழு விஷயம்? ஏலியினுடைய குடும்பத்துக்கான இன்ஃபர்மேஷன் அது, அப்படித்தானே? ஏலி பிள்ளைய கண்டிக்கல. ஏலியினுடைய பிள்ளைங்க செய்யறது படு அருவருப்பான காரியம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அவ்வளவுதான், இவங்களை என்னுடைய சமூகத்துல இருந்து விலக்குறேன். இவங்களுக்காக யாரும் பரிந்து பேசுகிற ஜெபமோ அல்லது வேற ஏதோ காரியங்களோ இல்ல வார்த்தைகளை சொல்லி திருத்துகிற காரியமோ இனி என்ன செய்ய போறது இல்ல, நடக்க போறதும் இல்ல, அதை நான் கேட்கறதும் இல்ல அப்படின்னு சொன்னார். இப்ப ஏலி யாரை கூப்பிட்டு கேட்கிறாரு? சாமுவேலை கூப்பிட்டு கேட்கிறாரு. சாமுவேல், தேவன் உன்ட்ட என்னமோ சொல்லியிருக்கிறாரு, நீ என்ற எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்லிடு. ஆனா சாமுவேல் என்ன செய்யறாரு? பயப்படுறாரு. முழு விஷயம் யாருக்கு எதிர்த்து இருக்கு? ஏலி குடும்பத்துக்கு ஆப்போசிட்டா இருக்குன்றதுனால சொல்ல பயப்படுறாரு. ஆனா சாமுவேல் ஏலி ரொம்ப தயவா கேட்டாரு, நீங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ ஏலிட்ட சாமுவேல் விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி உங்க குடும்பத்தை பத்தியதான விஷயத்த தான் கர்த்தர் சொன்னாருன்னப்போ ஏலி ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு. என்ன சொன்னாரு? கர்த்தர், வசனம் வாசிங்க, 1 சாமுவேல் 3:18. பிபிடியில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 3:18. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவன் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பாருங்க, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை. ஆனா விஷயம் எப்படிங்க? ஏலியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. ஏலியினுடைய பிள்ளைங்களும் என்ன ஆயிட்டாங்க?
இறந்து போயிட்டாங்க. முழு இன்ஃபர்மேஷனும் யாருக்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு? ஏலி குடும்பத்துக்கு, ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. இதுக்கு மேல இதுல எதையும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ ஏலி என்ன பண்ணாரு? அப்படியே ஒப்பு கொடுத்தார். ரொம்ப நல்ல எடுத்துக்காட்டு இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, போராடணும், மாத்தணும். கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார். எனக்கு அது எப்படி கேட்டுச்சு? 2 டைம் கேட்கு. அப்ப அன்புக்குரியவர்களே, கர்த்தர் காரியங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. போராடணும், மாத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கல, அப்படியே ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நல்ல எடுத்துக்காட்டு. ஒருவேளை அது நீட்டிக்கப்பட்டிருக்குமானால், அவங்களுடையதான தவறுகள் இன்னும் அதிகரித்திருக்குமானால் இதோட மோசமா போயிருக்கும். இதெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்துச்சு அன்புக்குரியவர்களே. அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. அடுத்த ஒருவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் யார் அப்படின்னா யோசேப். யோசேப் குறித்து நம்ம அவருடைய முழு பாடமே எப்படிப்பட்ட பாடம் அப்படின்னா, அப்படியே தேவனுடையதான காரியங்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தவராகவே இருந்தார். ஏன்னா பல சூழ்நிலைகள், அவர் தாழ்வான சூழ்நிலைகள்லையும் ரொம்ப பயங்கரமான சூழ்நிலைகளை எல்லாம் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சார். அப்படி அனுபவிச்சதான காரியங்களில் எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயமும், தேவன் தனக்கான சரியான பாதையில தான் நம்மளை கொண்டு போவார் எனக்கூடியதான ஒப்பு கொடுத்தலும் அவர்கிட்ட தெளிவா இருந்துச்சு. தேவனுடைய கண்ணோட்டத்தில இருந்து பார்க்கிறார் யோசேப். அடுத்து நம்ம பார்க்கிறோம் யோபுவினுடைய விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ஆரம்பத்தில் அவருடையதான காரியங்கள் நம்ம பார்த்தோம்னா செல்வச்சீமானா இருக்கிறார். பின்பு நம்ம அவருடைய காரியங்கள்ல பார்ப்போமானால் அப்படியே 0 அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வரப்படுறார். ஆனா இவைகளில் எங்கும் தனது வார்த்தைகளிலே முறுமுறுமுக்கவோ, குறை கூறவோ, குற்றம் சொல்லவோ இல்லை. அவர் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று என்ன கண்ணோட்டம் அன்புக்குரியவர்களே? இதெல்லாம் சில கண்ணோட்டங்கள். இது தேவன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதற்குரிய சில எடுத்துக்காட்டுகளாக இருக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கைகளை நம்ம வருவோம், நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம வருவோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இத மாதிரி நம்முடைய கண்ணோட்டம் காணப்படுதா? தேவன் பார்க்கிற விதமாக பார்க்கப்படுதா? அந்த சராசரங்களையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இவைகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற பாதையில அப்படியே நடக்கும் என்று அவர் என்ன செய்திருக்கிறார்னா முடிவு வச்சிருக்கிறார். காரணம், சகலமும் அவரது அதிகாரம் வல்லமைக்கு கீழ்பட்டுதான் என்ன செய்யுது இருக்கு. அப்படி இருக்கு அன்புக்குரியவர்களே. இப்ப நாம பார்க்கக்கூடியது, நம்மை அப்படிப்பட்ட தேவன் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நமக்குரியதான காரியங்கள் எல்லாம் அவர் நிர்ணயம் பண்ணி நடந்துகிட்டு இருக்கும் போது இதை அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்குதா, நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்குதா? ஒரு அருமையான பரலோகம் அண்ணா, ஜூலை 19ஆம் தேதிக்குரிய பரலோகம் அண்ணா. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? நம்முடைய இரட்சகர் தம் ஊழியத்தில் எவ்வளவு பணி உள்ளவராக இருந்தார் என்பதை சிறு சிறு காரியங்களிலும் வெளிப்படுத்தி காண்பித்தார். பகைவரிடம் தம்மை ஒப்பு கொடுக்கும் போதும் தம்மை பெரியவராகவோ அல்லது இரத்த சாட்சியாக மரிப்பதால் பெருமை பாராட்டுகிறவராகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. இதற்கு மாறாக தாம் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலமாக தாம் பொறுமையை கற்றுக்கொண்டதாகவும் அறிக்கையிட்டார். கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் பிதா கொடுக்கும் பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதை காட்டிலும் வேறொரு பாடம் தேவையாக இருக்க முடியாது. அதன் மூலம் பிதா நம்முடைய காரியங்களில் நம்மை வழி நடத்துகிறார் என்றும் நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம் என்றும் உறுதிப்படுத்துகிறோம். ரொம்ப அருமையான மன்னா அன்புக்குரியவர்களே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப அருமையா சொல்றாரு. நம்முடைய இரட்சகர் தம் ஊழியத்தில் எவ்வளவு பணி உள்ளவராக இருந்தார் என்பதை சிறு சிறு காரியங்களிலும் வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படித்தானே? எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அவருடைய பணிவை கர்த்தர் காட்டினார். ஆனா பகைவரிடத்துல தம்மை ஒப்பு கொடுக்கும் போதும் தம்மை பெரியவராகவோ அல்லது இரத்த சாட்சியாக மரிப்பதால் பெருமை பாராட்டுகிறவராகவோ தன்னை வெளிப்படுத்தவில்லை. இது என்ன பாயிண்ட்டுங்க? ஆவிக்குரிய பெருமையில இன்னொரு வகையான பெருமை என்ன அப்படின்னா, பாருங்க, எனக்கு எவ்வளவு போராட்டம், எனக்கு எவ்வளவு கஷ்டம், எனக்கு எவ்வளவு நிந்தை, எனக்கு எவ்வளவு நெருக்கம்,
தேவன் என்னை எப்படி இந்த பாதையில நடத்தி வர்றார் அப்படின்னு கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகளை கூட ஹைலைட் பண்ணி என்ன செய்யறது அப்படின்னா, ஓ தேவன் என்னைய மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட அனுபவங்களை தந்துட்டு இருக்கிறாரு, என்னை அப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு அதை கொஞ்சம் பெருமையா அவர் என்ன செய்யல அப்படின்னா, அதையும் என்ன செய்யல, பெருமையா பார்க்கல, அன்புக்குரியவர்களே வெளிப்படுத்தல. இதற்கு மாறாக தாம் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மூலமாக தாம் பொறுமையை கற்றுக்கொண்டதாகவும் அறிக்கையிட்டார். கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் பிதா கொடுக்கும் பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்பதை காட்டிலும் வேறொரு பாடம் தேவையாக இருக்க முடியாது. கர்த்தரை போல பணிவுடன் நம்ம அந்த பாத்திரத்துல பானம் பண்றோமா, இதை காட்டிலும் ஒரு பெரிய பாடமே இல்லை. இதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கே ஒரு பாடம் வேணும். அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறதே ரொம்ப ஒரு அருமையான சிலாகியம். அன்புக்குரியவர்களே, நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப இவ்வளவு தூரம் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, அந்த காரியங்களை எல்லாம் வகைப்படுத்தி பார்த்துட்டோம். ஸோ எப்படி விசுவாசம் இருக்கணும், விசுவாசம் எந்த அடிப்படையில் பார்க்கணும், நமக்குள்ள விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, தேவ கண்ணோட்டத்தில் தான் பார்க்குதா, நம்முடைய சொந்த கண்ணோட்டத்தில் பார்க்குதா, தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தவங்கெல்லாம் யாரு, பார்க்காதவங்கெல்லாம் யாரு, பார்க்காதவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, பார்த்தவர்களுடைய நிலைமை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது, இதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதையும் நம்ம நம்புறோம். ஃபைனல் பாயிண்ட் நம்ம கடந்து போறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு 8 விஷயம் நம்ம பார்த்து பாடத்தை முடிப்போம். அது என்ன அப்படின்னா, தேவன் பார்க்கிற விதமாய் நாமும் பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்யும் 8 உதவி முறைகள். இப்ப நம்ம யாருடைய அடிப்படையில தான் பார்க்க போறோம், இன்னிலிருந்து தேவன் பார்க்கிற விதமாய் தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்படின்னா நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் இல்லையா? அப்ப சில விஷயம் நமக்கு அனுதின வாழ்க்கையில நமக்கு சில ஹெல்பிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த ரீதியில கையாள்வதற்கு நல்லா இருக்கும். அதனால இந்த 8 பாயிண்ட்ஸ் சுருக்கமா பார்த்து நம்ம என்ன செய்வோம்னா பாடத்தை நம்ம நிறைவு செய்வோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்பது தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்தல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். விசுவாசம் என்றாலும் தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்தல் என்றாலும் ரெண்டுமே என்னது, ஒண்ணு. இந்த காரியங்களை நம்ம அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டு முதல் பாயிண்ட் நம்ம கடந்து போறோம். நம்மிடத்துல இப்ப விசுவாசம் இருக்கு அப்படின்னா தேவனுடைய பார்க்கும் திறனை நம்ம நம்பணும். நம்மகிட்ட இப்ப விசுவாசம் எவ்வளவு இருக்குதோ இதை கொண்டு தேவன் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறாருன்ற அவருடைய திறனை நம்ம நம்பணும். அன்புக்குரியவர்களே, அவருடைய திறன் எப்படி இருக்கு, நீங்க ஒருவேளை திரும்ப ஒரு வாய்ப்புல காலை தீர்மானத்துல வாசிச்ச அந்த சனிக்கிழமைக்குரியதான யெகோவா நம் தேவன், அதை நீங்க இன்னும் மெடிடேட் பண்ணி பாருங்க, இதோட கம்பேர் பண்ணி கூட பாருங்க. தேவன் ஒரு அருமையான திட்டமிட்டார், அப்படிதானே? இதை எப்ப திட்டமிட்டார், இதை எப்ப திட்டமிட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. ஆதி கிறிஸ்துவை எப்பொழுது தம் ஒரே பேரான குமாரனாக சிருஷ்டிக்கிறாரோ அப்பயே இதுவும் என்ன வர்ணம் பண்ணிட்டு இருக்கும். இது திட்டமிடப்பட்டிருந்ததுனாலதான் அவரை அவரை மிகாயேல் அழியக்கூடிய ஆவிக்குரிய சிருஷ்டியாக சிருஷ்டித்தார். புரியுதுங்களா? அப்பவே இந்த திவ்ய திட்டம் அவருடைய பார்வையில் என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். சரி, இது எத்தனை ஆண்டு காலங்களுக்கு முன்பாக சிந்தித்தாருன்னே நமக்கு தெரியாது. இதை சிந்தித்தாரு, இது கண்டிப்பா அப்படியே தான் நடக்குமா? கண்டிப்பா அப்படிதான் நடக்குமா? அவர் கரம் நீட்டப்பட்டிருக்க அதை மடக்க ஒருவராலும், அவர் நிர்ணயித்திருக்கிறத திருப்புவதற்கு ஒருவராலும் கூடாது. அன்புக்குரியவர்களே, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். சோ தேவன் தம்முடைய ஞானத்திலே இவைகளை டிசைன் பண்ணாரு, திட்டமிட்டாரு அப்படின்னா அது அப்படித்தான் நடக்குமே தவிர வேற மாற்றம் இல்லை. இதை எதுல பார்க்கலாம் அப்படின்னா தீர்க்க தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லி வச்சிருக்கிறாரு. எப்படி அது அப்படித்தான் நடக்க போகுது. ஒரு நாள்ல என்ன நடக்கும், ஒரு மணி நேரத்துல என்ன நடக்கும், ஒரு மாதத்தில் என்ன நடக்கும், ஒரு ஆண்டில் என்ன நடக்கும், 100 ஆண்டு, 1000 ஆண்டு, யுகாயுகம் என்ன நடக்கும்? யார் திட்டமிட்டா?
இது இப்படிதான் நடக்கும் அப்படின்றத திட்டமிட்டது தேவன், அன்புக்குரியவர்களே. அப்போ அவர் திட்டமிட்டபடியே நடந்து கொண்டிருக்கிறத நம்ம கத்துக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அவர் திட்டமிட்ட வசனங்களும் வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால கத்துக்கொள்ளுகிறோம், பார்த்திருக்கிறோம், நல்லா அறிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த பார்க்கும் திறனை, தேவன் பார்க்கும் திறனை நம்ம நம்பணும். அப்ப எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தேவன், அவர் திட்டமிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் திட்டமிட்டபடியே நடத்தி இருக்கிறார். அப்ப என்னை அழைச்சிருக்கிறார் என்றால், எனக்கான திட்டம் யாருடைய கருத்தில் இருக்கு? அப்ப என்னை குறித்த விஷயத்தையும் அனுதினமும் அவர் என்ன செய்வாரு? நலமாகவே நடத்துவார். இந்த திறனை நம்பணும் அன்புக்குரியவர்களே. இது முதல் பாயிண்ட். நம்ம சுருக்கமாக அடுத்த பாயிண்ட் கடந்து போகிறோம். பாருங்க, இது ஒருவேளை எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவர் திறனை நம்புறதுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா, அனுதின வாழ்க்கையில நம்ம மற்றவங்க திறனெல்லாம் நம்புறோமா இல்லையா? மற்றவங்க பார்க்குற திறனெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்க பார்வையில தான் நம்மளும் பார்க்குறோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நைட்டு ட்ரெயின் ஏறணும் 9 மணிக்கு, 9 மணிக்கு ட்ரெயின் ஏறி ஒரு 10 மணிக்கிட்ட எல்லாம் தூங்கணும். காலையில் ஒரு 3:30 மணிக்கு தான் எந்திரிச்சோம். நல்லா தூங்கணும். ஹெவி ஸ்பீட்ல ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப யாரை நம்பி தூங்கணும்? நல்லா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே பிரயாணப்பட்ட அனுபவம் இருக்கும் இல்லையா? யாரை நம்பிட்டு தூங்கணும்? அவரும் தூங்கினாருன்னா அவர் முழிச்சிருப்பாரு, கவனமா வண்டி ஓட்டுவாரு. அவருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டோம். அவருக்கு தூக்கம் வரக்கூடாது, எனக்கு தூக்கம் வரணும், அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. பாருங்க, அப்போ அவருடைய பார்க்கும் திறனை நம்ம நம்புறோம். என்ன அப்படின்னா, அவர் விழிச்சிருப்பாரு, கவனமா தான் வண்டி ஓட்டுவாரு, நம்மளை சேலத்துல கரெக்ட் டயத்துக்கு கொண்டு போய் என்ன செய்வாரு? இறக்கி விட்டுருவாரு. நம்ம நிம்மதியா தூங்கியாச்சு. நம்புறோம்ல? மனுஷன், சாதாரண மனுஷன், நமக்கு வர்ற இயல்புகள், சோர்வுகள் எல்லாமே அவருக்கும் வரும். அவருடைய வீட்டிலே எல்லா காரியங்களும் நடந்து போயிட்டு இருந்திருக்கும். அவரும் தூங்கினாருன்னா, ஆனா இயற்கை நம்மோட சக மனுஷனை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்பிட்டோம், நல்லா தூங்கிட்டோம். அண்டத்தையும் உண்டாக்கி அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறதான வார்த்தையின்படியாக அவர் இவ்வளவுத்தையும் அருமையா நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. அந்த படம் படிக்கிறோம், ஒவ்வொரு நுண் அறிவும் நமக்கு விளக்கப்படுது. அவருடைய சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு விளக்கப்படுது. நம்மளை மட்டுக்கும் இல்லை, நம்ம விசேஷித்தவர்கள். ஆனா எல்லா ஜீவராசிகளையும் அவர் வழி நடத்துறார். எல்லா அவருடையதான சிருஷ்டிகளையும் அவர் வழி நடத்துறார். அப்போ அவரோட பார்க்கும் திறனை நம்ம எவ்வளவு தூரம் கவனிக்கிறோம்? சமீபத்திய சேல பாடங்கள் எல்லாமே இதுக்கு சம்பந்தப்பட்டு கேட்டோம். நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. தேவனுடைய சிருஷ்டிப்பு, அவருடைய பிரம்மாண்டமான நுண் அறிவுகள் என்ன, அதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஆச்சரியங்களை கொடுக்குது. அப்ப எவ்வளவு தூரம் அதை நம்ம பிலீவ் பண்றோம்? அப்படி நம்ம நம்புறோம் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில இந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் போயிடுறோம். விசுவாசம் வெட்டி விடுதலை ஏற்றுக்கொள்ளும். விசுவாசம் வெட்டி விடுதலை ஏற்றுக்கொள்ளும். வெட்டி விடுதல் பாருங்க, இந்த வெட்டி விடுதல் அல்லது கிளை நறுக்குதல், இதுல நம்ம கண்ணோட்டம் வேற, தேவனுடைய கண்ணோட்டம் வேற. நம்முடைய கண்ணோட்டம் பெயின் இருந்தாலே அதை அவாய்ட் பண்ணும், அதுல வலின்றதே இருக்கக்கூடாதுன்றத போல நினைக்கும். ஆனா தேவனுடைய காரியங்கள்ல அவர் இதை ரொம்ப அவசியம் என்று நினைக்கிறார். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வசனம் தெரியும், யோவான் 15:2, நம்ம கனி கொடுக்கிறோம், பியூட்டிஃபுல் கனி கொடுக்கிறோம், நம்ம இல்லைன்னு இல்லை, நம்ம அதிக கனிகளை கொடுக்கணும், அதுதான் பிரயோஜனம். புரியுதுங்களா? நம்ம உயிரோட்டத்தோட இருக்கிறோம் அப்படின்றதுக்குரிய வீரியமே எது? ஒரு செடி உயிரோட்டத்தோட இருக்கு அப்படின்றதனுடைய வீரியம் எது? இது எல்லா சத்தையும் குடிக்குது, வளருது அப்படின்றதுக்குரிய வீரியமே எது அப்படின்னா, அது கனி கொடுக்கணும். கனி கொடுத்தா பிரயோஜனமா? அதை யாராவது வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்களா? அதிக கனி கொடுக்கறத பார்ப்பாங்களா? அதிக கனி. அப்ப பாருங்க, அப்ப வெட்டி விடுதல் என்பது இருந்தாதான் அது நல்லா கிளவுடா வளரும், நிறைய கூட்டமா அது நல்லா வளரும், நிறைய கனிகள் கொடுக்கும், பலனுள்ளதா இருக்கும். அப்ப தேவன் நம்முடைய காரியங்களிலும் அப்படிதான் பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் எங்கெங்க சில விஷயங்களை எல்லாம் வெட்டி விடுறாரோ அதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு, அதனுடைய பெயின்.
இதை குறித்து ரொம்ப ரொம்ப அருமையான காரியங்கள் சொல்றாங்க. ஒரு அருமையா சமீபமா தியானிச்சு கொண்ட ஒரு விஷயம், கர்த்தர் நம்ம மேல எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப பற்றுறுதியா இருப்பார். நம்மள அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மள ரொம்ப பிடிக்கும், நம்மள ரொம்ப அவர் லவ் பண்றார். ஏன் ஏன் நம்ம யார்? மனவாட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மனவாட்டி. நமக்கு கர்த்தர் மேல அன்பு, கர்த்தருக்கு. இப்ப இந்த அன்பு வேற இடத்துக்கு மாறுவதை யார் விரும்ப மாட்டா? கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. அப்ப எதெல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமாகுதோ, இல்ல எதன் மேலெல்லாம் நம்ம கவனங்கள் ரொம்ப திசை திருப்பப்படுதோ, அதெல்லாத்தையும் அப்பப்ப என்ன செய்வாரு, வெட்டி விடுவார். இதுக்கு நம்ம அப்படியே சம்மதிக்கணும். ஒருவேளை பெயின்ஃபுல்லா கூட இருக்கலாம், சில உறவுகளாக இருக்கலாம், சில பழக்கங்களாக இருக்கலாம், அல்லது சில தேவைகளாக இருக்கலாம், எதுவோ ஒண்ணு அங்க வெட்டி விடும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும் அன்புக்குரியவர்களே. அப்பதான் கனி கொடுக்க முடியும். அடுத்த பாயிண்ட், விசுவாசம் இருளில் நடக்கும். விசுவாசம் இருளில் நடக்கும். பாருங்க, விசுவாசத்திற்கு எப்படி இருளிலே நடக்கணும்ன்றதான மெத்தட் தெரியும். சோ பாருங்க, சில சூழ்நிலைகள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லா அந்தகாரம் போல கூட என்ன செய்யும்னா தெரியும். நமக்கு என்ன பாதையே தெரியல அப்படின்றத போல சூழ்நிலைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அடுத்து என்ன செய்வதென்றே தெரியல அப்படின்றத போல சூழ்நிலைகள் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், பாதையே தெரியல அப்படின்னாலும், அவருடைய வழி நடத்துதலுக்கு காத்திருக்கணும். ஸோ இப்படி நடக்க பழகிக்கணும் விசுவாசம். அன்புக்குரியவர்களே, ஏன் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வாறு சம்பவிக்குது அப்படின்னு என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியல அப்படின்னு அன்புக்குரியவர்களே நம்ம முறுமுறுக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றத மட்டும் கரெக்டா என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா ஒருவேளை கர்த்தருடைய விஷயத்துல இருந்து எடுத்துக்கொள்வோம்னா இதான் நமக்கு பாடம். என் தேவன் என்கிட்ட இருக்கிறாரா இல்லையா, அவர் விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்க, ஆனாலும் என்னுடைய விசுவாசம், நீங்க தான் என்னுடைய ஆவியை என்ன செய்யணும், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஸோ அன்புக்குரியவர்களே, அடுத்த பாயிண்ட், விசுவாசம் வேலைக்கான பயிற்சியை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது விசுவாசம் பயிற்சியை ஏற்றுக்கொள்ளும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொருவருமே எதுல இருக்கிறோம் அப்படின்னா, ட்ரைனிங்ல இருக்கிறோம். கர்த்தரும் உபத்திரவங்களின் வழியாய் பூரணப்படக்கூடியது அவருக்கு தேவையான ஒரு பாடமாக என்ன செய்தது இருந்தது. அப்படின்னா நமக்கு எத்தனை பாடம் தேவையா இருக்கு? அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு எவ்வளவு பாடங்கள் வேணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவருக்கு ஒரு பாடம் அங்க தேவைப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா நம்ம அபூரணத்திலிருந்து இன்றைக்கு பூரணத்துக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ லெசன்ஸ் வேணும். இந்த பயிற்சிகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும். இதெல்லாம் தேவன் எனக்கு தர்றதான இன்ஃபர்மேஷன்ஸ், நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும். இப்படி நமக்கு வர்ற எல்லா விஷயங்களையும் தேவன் என்னை பயிற்சிக்கிறதற்காக தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த பாயிண்ட், 5th பாயிண்ட், விசுவாசம் சுற்றி வளைந்து வரும் வழியை ஏற்றுக்கொள்ளும். விசுவாசம் சுற்றி வளைந்து வரும் வழியை ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை நம்ம டைட்டில் எப்படிதான் இருக்கும், நம்முடைய டைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்க, ஒண்ணு எப்படி போகுது பாதை, கடல் மேல நடந்து போற மாதிரி இருக்கு, அதே இப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இன்னொரு பாதை எப்படி இருக்கு, ஸ்ட்ரைட்டா இருக்கு, ஆனா என்னவா இருக்கு, முட்டுச்சந்து. அன்புக்குரியவர்களே, இதை யாருடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அப்படின்னா, இஸ்ரேலர்கள் அவங்க ஸ்ட்ரைட்டா நடந்து போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களுக்குள்ள நாட்களுக்குள் அவங்க எங்க போயிருக்கலாம் அப்படின்னா கானானுக்குள்ள பிரவேசித்திருக்கலாம். ஆனா 40 வருஷம் அவங்க எங்க சுத்தினாங்க, ஏதோ வேற வேற மாகாணங்கள் அல்லது வேற வேற நாடுகள் எல்லாம் சுத்தியா இஸ்ரேலுக்குள்ள வந்தாங்க. எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்குள்ள வருவதற்கு கிலோமீட்டர் கம்மி. எங்கதான் சுத்திக்கிட்டே இருந்தாங்க, வனாந்தரத்துக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. வனாந்தரத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அங்கே நிறைய பேர் எருவாயிட்டாங்க. விசுவாசம் இல்ல, அங்கே என்னவாயிருச்சு. அப்ப அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம எதை விரும்புவோங்க, எதை விரும்புவோம்?
நம்ம காலையில எந்திரிக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், எதை விரும்புவோம்? டக்குன்னு ஸ்ட்ரைட்டா போறதுக்கு எது வழியோ அதுல செலக்ட் பண்ணி போயிட்டே இருப்போமே தவிர சுத்தி போறதெல்லாம் யாருமே என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை விரும்புறார் அப்படின்னா, ஷார்ட்டா வர்றதை என்ன செய்யல, விரும்பல. குறுக்கு பாதை அவர் விரும்பல. ஸ்ட்ரைட்டா நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் சுத்தி சுத்தி வாங்க. அதுல நிறைய படிப்பினைகள் இருக்குது. இஸ்ரேலர்கள் இப்படிதான் என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய விஷயத்த அவர் கொடுத்துக்கிட்டே வந்தாரு. கொஞ்சம் பேர் தான் படிச்சாங்க, சிலர் தான் உள்ள போனாங்க. இப்படிதான் நம்மளும் இருக்கிறோம். ஃபைனல் அடுத்த பாயிண்ட், விசுவாசம் போர்ச்சேவகனின் இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நம்ம போர்ச்சேவகர்களாக என்ன செய்யறோம்னா இருக்கிறோம். அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டு. ஆக நீயும் நல்ல போர்ச்சேவகனா என்ன செய்ய, தீங்கு அனுபவி. பாருங்க, போர்ச்சேவகனாய் இருக்கிறோம் அப்படின்னா அன்புக்குரியவர்களே, போர்ச்சேவகனுக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாகலாம் என்ன செய்யாது, கொடுக்கப்பட்டிருக்காது. புரியுதுங்களா? எல்லா சூழ்நிலையும் எப்படி இருக்காது. அவங்களுக்கு ட்ரைனிங் எங்க வச்சு நடக்குதுங்க, குளூர்லையும் அந்த மலைகள்லையும் பாலைவனங்களிலையும் அங்க இருக்கும். இப்ப குளிர்ல அப்படின்றதுனால ஏதோ அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொடுத்து, பாலைவனத்துல ட்ரைனிங் ஆகுது அப்படின்றதுக்காக நல்ல ஏசி செட்டப் எல்லாம் போட்டு அவங்கள உட்கார வச்சு நல்ல தண்ணி, நல்ல ஜூஸு, அந்த மாதிரி நல்லா போட்டு ஸ்டெமினாலாம் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். அவர் அதை வச்சுட்டு அந்த ஒரு நாளை எப்படி சர்வைவல் ஆகிறார் அப்படின்றதுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி இருக்கும். இதை வச்சு எப்படி அவர் சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டா இருக்கிறாரு அப்படின்னு. அன்புக்குரியவர்களே, அவங்களோட ட்ரைனிங் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாம் ஏற்புடையதாவே கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சோறு விட்டுட்டாரு அப்படின்னா அதுக்காக உடனே அவருக்கு நல்லா உட்கார வச்சு தடவி கொடுத்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. அவருக்கு கடுமையான பயிற்சிகள் இருக்கும். அந்த கடுமையான பயிற்சிகளை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் நல்ல ஒரு படை வீரனாக என்ன செய்வார்னா நிற்பார். இப்படிதான் நமக்கும் பயிற்சிகள் கடுமையாக இருக்கலாம், ஆனா நம்ம வீரர்களாக நின்றுட்டு இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், 7வது பாயிண்ட், தேவனுடைய சித்தத்தை நாம் தேவனுடைய வார்த்தைகளில் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப தேவனுடைய பார்வையில இருந்து நம்ம பார்க்கணும்ன்றத படிச்சுக்கிட்டோம். ஆனா தேவனுடைய பார்வை என்பது எது, அது எப்படி இருக்கும், எங்க போய் தான் படிக்க முடியும்? அப்ப நிறைய வார்த்தைகளோடு தொடர்பு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சத்தியம் சார்ந்ததான வார்த்தைகளோடு நிறைய தொடர்பு இருந்துகிட்டே இருந்தாதான் நம்ம அந்த பார்வை எப்படி பார்க்கணுன்றதையாவது நம்ம கத்துக்கொள்ள முடியும். ஃபைனல் பாயிண்ட், விசுவாசத்திற்கு தொலைநோக்கு பார்வை உண்டு. விசுவாசத்துக்கு தொலைநோக்கு பார்வை உண்டு. தேவன் எப்படி பார்க்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டித்த அவருடைய பார்வையே எப்படிப்பட்ட பார்வை தான்? மிகவும் தொலைநோக்கின பார்வை. அப்படிதானே? இனிவரும் யுகங்களுக்கும் சேர்த்து அவரை வச்சு பார்த்தார். நம்ம இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மை குறித்த நோக்கம் கூட என்னது? நம்ம குறிச்ச நோக்கம் இல்ல, புது சிருஷ்டியா நம்மளை குறிச்ச நோக்கம் என்ன? மனவாட்டியா இருக்கணும். அவருக்கு ஒரு மனவாட்டி தேவைப்பட்டிருக்கு, அதனால நம்மளை மனவாட்டியா எடுத்தாரு. மனவாட்டி மனைவி ஆனதுக்கு அப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு. வேற அப்புறம் ஆளுகை செய்யணும். சரி, ஓகே. அப்புறம் ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல, அன்பு சகோதர சகோதரர்களை சீர்படுத்தணும், ஆளுகை செய்யணும். சரி, நீங்க சொல்ற எல்லாமே அதுக்கான விடைதான். ஆனா அதோட என்ன பாக்குறது இல்ல, ஒரு 1000 இயர்ஸோட அப்படின்னா என்னவாகணும், முடியல. அப்புறம் யுகாயுகம்னு இருக்கு, அதுல என்ன செய்ய போறோம்? அன்பு சகோதர சகோதரிகளை, இனி வரும் யுகத்துக்கும் சேர்த்து நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அப்படிதானே? இப்படி தொலைநோக்கு திட்டமிட்டு நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய இந்த தொலைநோக்கு திட்டம் எப்படியோ இத மாதிரியே நம்மளும் அப்படி லாங் சைட் வேணும். இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன சைட் நிறைய வந்துருச்சு, ஷார்ட் சைட். எல்லாமே எப்படி பார்க்கிறோம்? குறுகிய பார்வையா தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்துலயும். இல்ல, தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு பார்வை பிரம்மாண்டமான பார்வை இருக்கும். தேவன் அப்படிதான் பார்க்கிறாரு எல்லா விஷயத்தையும், நம்மளும் அப்படியே பார்ப்போம். அன்பு சகோதரர்களே, இவைகளை எல்லாம் கொண்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில எப்படி பார்க்கணுன்றதுக்கு நாமளும் என்ன செய்வோம், பார்த்து நம்முடைய விசுவாசத்திலே ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ
தேவன் தாமே நமக்கு வேண்டிய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்துட்ட பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் மூலமாய் துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சபையோருக்கு அடியனுடைய அன்பை வாழ்த்துக்களை மீண்டுமாய் தெரிவித்துக் கொண்டு வார்த்தைகளை இத்தோடு கூட அடியை நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.